நீங்க சொல்றது பார்த்தா லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஹெவி ஓட்டிங் நடக்கும் போல இருக்கு. ஏதோ வேற ஏதோ. எனக்கு எனக்கு ஏங்க நான் யோசிக்கிறத வச்சு சொல்றேங்க. யோசிக்கிறத வச்சு சொன்னா நீங்க வந்து அதுவே வந்து ஃபேக்டா எடுத்துக்காதீங்க. நான் இது வரைக்கும் கணிப்பு பண்ணி சொன்ன ஐயா இப்ப ஏதாவது சேவிங் ஆர்டர்னு ஒரு 2-3 வீக் நடந்திருந்தா அதை வச்சாதான் அவர் சொல்லுவாரு. அவரு வந்துட்டு அவரோட ஐடியால அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. ஜெனரல் நிறைய அதான் இப்ப யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டுன்னு அபிஷியலா யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்லலாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன், அந்த இதுல பார்த்தேன் நம்ம சொல்லலாம். பட் வி டோன்ட் நோ. தட் இஸ் த ட்ரூத். வி வி ஹாவ் டு வெயிட் அண்ட் see வாட் ஹேப்பன். தட்ஸ் இட். ஏன்னா அட்லீஸ்ட் இப்ப மக்களால் காப்பாற்றப்பட்டு முதல் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் நடந்திருக்கு. அப்படி சொன்னா கூட ஒரு பெரிய லீட் இருக்கு. நம்ம எதை வேணா நம்ம சொல்லலாம். இப்ப எதை வச்சு நீங்க சொல்றீங்க முத்து தான் ஃபைனல் ஃபர்ஸ்ட் ரொம்ப இருக்கு நீங்க பார்த்தங்கிறீங்க. நான் சொல்றேன் ஷாலினி. பட் நேத்து கூட நான் பதில் சொல்றேன். நேத்து கூட வந்துட்டு ஒரு நிமிஷம் நேத்து கூட வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஏன் தீபக் வந்துட்டு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் நீங்க ஏன் ஓட்டு போடல, இவ்வளவு பேர் பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லயும் இது மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சோ நீங்க ஓகே, நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஓகே, முத்துதான் ஹையஸ்ட், நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க. அதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம்ல. ஆனா இவரு அத பத்தி சொல்லல. அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட என்னது அவரு பாக்குற விதத்தை அவரு எப்படி கொண்டு போறாங்க, அவருக்கு ஒரு தாட் இருக்குல்ல, அததான் அவர் சொல்றாரு. திருப்பி நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க, இப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் ஷோ போற விதத்தை வச்சு சொல்றாரு. நீங்க வந்துட்டு நான் ஜெனரல் ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ் பத்தி சொல்றேங்கிறீங்க. அப்ப நானும் சொல்லுவேன். சோ இங்க எல்லாரோட விதமும் இருக்கு, அவரோட விதத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றத நான் சொல்றேன். நான் இப்ப அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலைங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இல்லைங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க, நான் ரியாலிட்டியா பேசுறேன் சரிங்களா. சும்மா முத்து ஃபேன்றதுக்காக பேசல. நான் வந்து யாரா இருந்தாலும் என்ன நிலவரம், ஓட்டு நிலவரம் அப்படின்றதுதான். இது எதை வச்சுமே யாரோட கமெண்ட் பார்த்தோ இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் என்னால உறுதியா இதுதான் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ரூஃப் என்னால வெளிப்படையா இங்க சொல்லவும் முடியாது. அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். முதல் இடத்துல முத்து இருக்கிறார் 100%. அது உண்மை. அதுல வந்து என்னால எப்படிங்க நீங்க கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில மேபி என்கிட்ட நீங்க கால்லயோ இல்ல டிஎம்லயோ பண்ணுங்க, நான் வேணா உங்களுக்கு பதில் சொல்றேன். 100% முத்து தான் முதல்ல இருக்கிறாரு. 2-3 அது வந்து வெளிப்படையா தெரியல இப்போ வரைக்கும். நிலவரம் தான் ஓகேங்களா, அது சொல்லவும் மாட்டாங்க. எங்க கட் ஆயிடுச்சா ப்ரோ? கேக்கல ப்ரோ, கட் ஆயிடுச்சு ப்ரோ. கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க, கேக்குது. ஓகே. சோ முதல் இடத்துல முத்து தாங்க இருக்கிறாரு. அது 100% உண்மை. அது சும்மா ஏதோ ஒரு கமெண்ட் அதெல்லாம் இல்ல. அது 100% முத்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. அது வந்து நான் ஆணித்தரமா சொல்றேன். இது எப்படி நீங்க என்கிட்ட சொல்றீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறை டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் 2வது அதுன்றது அது என்னன்றது உண்மையிலே ஒண்ணு வெளிப்படையா தெரியல. அது வந்து ஒரு மாதிரிதான் இருக்கு. இந்த வாரம் வந்து இப்ப ஆலோட பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அது வந்து கரெக்ட் தானே. இப்போ ஜாக்லின் இந்த வாரம் ஃபுல்லாமே அவங்க கிட்டத்தட்ட அவங்க டிஃபெண்ட் பண்ண விதமோ இல்ல அவங்களோட விஷயமோ எடுத்துட்டு வர்றது, அவங்களை காமிச்சது எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாம அவங்களை வந்து டிராவல் பண்ணி இப்ப இந்த போன வாரம் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஓட்டுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவுமே. ஸோ அந்த வியூல நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இப்ப நான் ஒரு கெஸ் பண்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை கெஸ் பண்றாருல. ஸோ அதெல்லாம் சிக்கலே கிடையாது. எனக்கு நான் எதிர்பார்க்கிற விஷயம் இப்ப எப்படி ஷாலினி வந்து ஜாக் ஃபர்ஸ்ட் முத்து செகண்ட்னு அவங்க ஆலன் அண்ட் ஷாலினியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு செகண்ட்ல இருக்கிறவங்க, எனக்கு பர்டிகுலரா செகண்ட்ல இருக்கிறவங்க உண்மையிலேயே அந்த கேமுக்காக திறமையா உழைச்சவங்களும், திறமையா வந்து தன்னை முழுமையா வெளிப்படுத்திக்கிட்டவங்களும், தன்னை முழுமையா வந்து இந்த கேமுக்காக நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கும் அதை பத்தி யோசிக்காம நான் இதுதான் என்னோட கேரக்டர், இதுதான் இல்ல இந்த கேமை நான் அணுகுற முறை இதுதான் அப்படின்னு வெளிப்படுத்திக்கிட்டவங்க செகண்ட்ல இருக்கணும்ன்றது மட்டும் தான் என்னோட பார்வை. அது தீபக் வெளியே போனாரான்னு கேட்டா, தீபக் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்றது அன்ஃபேர் எவிக்ஷனான்னு கேட்டா, இவரு விஜய் சொன்ன மாதிரிதான் எல்லாத்தையும் அன்ஃபேர்னு சொல்லுங்க, ஆனா நீங்க யாருக்கும் ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாம விட்டுட்டு அன்ஃபேர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அது உண்மையானு கேட்டா உண்மைதான் கூட. தீபக் வந்து வாக்குகள் குறைவா இருந்தாரான்னு கேட்டா குறைவாதான் இருந்தாரு. ஏன்னா இதுல எனக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் உண்மை நிலவரம் அதுதான். தீபக்குடைய வாக்குகள் வந்து அது சாட்டர்டே எபிசோட்ல வந்து இது வரல, ஷோல வரல, குறிப்பிட்டிருப்பாரு. ஆக்சுவலா அன்ஃபேர் நீங்க சொல்றீங்க எதுக்காகனா ரியா கிட்ட பேசும்போது விஷயத்த சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ஏன் அன்ஃபேர் நீங்க வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, உண்மையிலே மக்கள் அதான் அன்ஃபேர் டாபிக்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணிட்டாங்க. 1 ஹவர்ல வந்த விஷயம் அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டாபிக்ல வரும்போதுதான் இதையும் சேர்த்துலாம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, மக்கள் வாக்குகள் வந்து இவர் போய் செக் பண்ணுவாராம்.
ஒவ்வொரு விஷயமும் இப்ப மஞ்சரிக்கு எவிக்ட் ஆனாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு போல. மஞ்சரி எவிக்ட் ஆனதுக்கு அந்த வாக்குகள் விஷயம்லாம் வந்து விஜேஎஸ்க்கு அது ஒரு ஒரு அது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட அவரால் வெளிப்படையா சொல்ல முடியல. பட் அவர் வெளிப்படுத்தின விதம் வந்து என்னன்னா, அவருடைய ரியலி எப்படி அவர் எந்த படத்தை குறிப்பிட்டாரு, அவருடைய படத்தை அது என்ன படம் குறிப்பிட்டாரு? மகாராஜா அண்ட் மகாராஜா இன்னொரு கிடையாது, மூவி தான். இல்ல மகாராஜா கிடையாது. கடைசி அவருடைய விவசாயி. கடைசி விவசாயி. அதுக்கு கடைசி ரெண்டுமே சொன்னாரு. கடைசி விவசாயி மகாராஜா விட்டுருங்க. கடைசி விவசாயிக்கு எக்ஸாம்பிளா தான் மஞ்சரியோட கான்செப்ட் வரும்போது எங்க ஆடியன்ஸ் பேசும்போது அந்த கான்செப்ட் கனெக்ட் பண்ணி சொல்லுவாரு. அது மஞ்சரிக்கான விஷயம் தான். அது நிறைய அவரும் பேக்ரவுண்ட்ல சில விஷயங்கள்லாம் அவரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் பாக்குறாரு. ஸோ குறைஞ்சபட்சம் அங்க உள்ள பார்த்த வரைக்கும், உள்ள நடக்கிற வரைக்கும் இது வந்து நான் இப்ப நீங்க போய் கண்ணில் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதுல வேணா நான் ஒத்துக்கிறேன், நான் கண்ணில எல்லாம் பார்க்கல. பட் கிடைச்ச இன்ஃபர்மேஷனோ கிடைக்கிற சோர்ஸோ வந்து உள்ள இருந்து அபிஷியலாவே வர இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா இதுதான் நிலவரம் அப்படின்றது அது விஜிஎஸ்க்குமே வந்து கன்வின்ஸ் செய்யப்படுது விஜிஎஸ்க்கும். ஸோ அது விஜிஎஸ்ஸே ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா ஒரு சில விஷயம் மனசை தாக்காம வந்து அப்பப்போ கொஞ்சம் குட்டி குட்டியா உளறிடுறாரு. ஸோ நிலவரப்படி இப்படிதான் இருக்கு. பார்ப்போம் அடுத்த வாரம் அது எப்படி நகர்ந்து போகுது, இல்லை எப்படி நகருது அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, இந்த பிபிக்குள்ள வந்து நம்ம அன்ஃபேரோ இல்ல ஃபேரோ அப்படின்னு பேசுறதுலயே எனக்கு வந்து எப்படி போயிடுச்சுன்னா செத்து போச்சு. நமக்குள்ள நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும், நமக்குள்ள ஃபேர்னஸ் இருக்கும். அப்ப நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சு ஒன்னு பார்க்கும்போது அது நமக்கு அன்ஃபேரா தெரியும். எல்லாமே இருக்குல்ல. இந்த பிபிக்குள்ள மட்டும் உள்ள சொல்லிட்டு இருந்த கடைசி வாரத்துல மட்டும் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. எவ்ரி திங் இஸ் அந்த என்னது வாரில வந்து நம்ம வந்து ஃபேரோ அந்த அன்ஃபேர் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் இந்த பிபிக்குள்ள நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க ஃபேர் அன்ஃபேர்ன்ற விஷயத்த இந்த பிபி கேமை பாக்குறவங்க அதை நீங்க அப்படி நீங்க வச்சு இந்த கேமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும். அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு ஓகே என்ன இவங்க பண்றாங்க பண்ணட்டும் அப்படிதான் பார்க்க வேண்டியதா அவங்க நமக்கு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படிதான் காமிக்கிறாங்க. ஸோ ஃபேர் அன்ஃபேர்ன்றத இந்த பிபிக்குள்ளே இல்லைங்க. நம்ம வந்து இது ஃபேர் இது அன்ஃபேர் அப்படின்றது ஏன்னா அவங்க அப்படிதான் நம்ம கிட்ட சொல்ல முயற்சி பண்றாங்க. இத நம்ம இப்படி புரிஞ்சு நானா என்ன பண்றது, மனுஷன் நம்மள உணர்வுகள் சார்ந்தவங்கல்ல. எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க இது இப்படி ஒரு அதுக்கு ஒரு இப்படி ஒரு வித்தியாசமா ஒரு உருட்டி நம்ம கிட்ட எடுத்து வந்து கொடுப்பாங்க. இந்த பாத்தீங்களா இதுதான் பிரியாணி அப்படின்னு சொல்லி புளி சாதத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வேற வழியே கிடையாது, நம்பிதான் ஆகணும். அப்படியான ஒரு இடத்துக்கு தான் நகர்த்தி நம்மளுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க இவங்க. ஆலன் ப்ரோ பாத்தீங்க ஆக்சுவலா ஒரே நிமிஷம். ஒன் மோர் பாயிண்ட். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப சேப்ரோ சொன்னதோட அடிஷ்னலா இதை நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். இது ஃபேர் அன்ஃபேர்ன்றதை தாண்டி இப்ப ஷோ எந்த லெவலுக்கு மூவ் ஆயிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா நேத்து விஜேஎஸ் வந்துட்டு யாருக்கு பிஆர் ஜென்ரலா பிஆரே நான் வந்துட்டு அப்போஸ் பண்றேன். நேத்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணது எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை. ஏன்னா அதுக்குதான் இந்த கடைசி விவசாயி இந்த ஓட்டிங் அதெல்லாம் பத்தி பேசியிருப்பாரு. இந்த இடத்துல இப்ப தீபக்கோ இப்ப அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கேம் ஆடினவங்க ஏன் வெளில போறாங்க, அவங்களுக்கு ஏன் அவ்வளோ இது கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி பிஆர்ஸ் அப்படின்றதுனாலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாக் அழகா சொல்லியிருப்பாங்க, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு பக்கத்துலயே அந்த கியூட் மூட் அப்படி சாரி நான் உங்க பர்சனலா சொல்ல ஜென்ரலா சொல்றேன், யாரா இருந்தாலும் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம், தப்பு இப்ப ஜாக்லினாவே வருங்க ஷாலினி, நீங்க என்ன சொல்லணும்னு கூட சொல்லுங்க. இல்லங்க நான் வந்துட்டு ஜென்ரலா சொல்றேன். இப்ப உங்களை சொல்லலச்சு, அதாவது எப்படி சொல்றேன்னா நீங்க கியூட்னாவே ஒருத்தருக்கு மட்டும் அது சார்ந்த மாதிரி போகுது. அதுக்காக நான் சொல்றேன். ஆலன் கூட கியூட்டா பேசுவாரு, நான் கியூட்டா பேசுவேன், நீங்க கியூட்டா பேசுவீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப ஜாக்லினே இருக்கட்டுமே, ஜாக்லின் இப்ப ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இதை விட அவங்க பண்ண தப்பை விட அவங்க பண்ண வேற ஏதாவது ஒரு விஷயங்கள இது கியூட்டா இருக்கு, இல்ல இது ஸ்மார்ட்டா இருக்கு, இல்ல இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அதை ஒரு ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் மக்களுக்கு ரீச் ஆகும். அவங்க பண்ண தப்பு அவ்வளவா ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படியேக்குள்ள இப்ப நல்லா கேம் விளையாடுறவங்க தப்பு பண்ணி கத்துக்கிறவங்க அந்த இடத்துல அடிபடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அன்ஃபேரா தான் போகுது. அதான் நம்ம அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கக்குள்ள நேத்து அவ்வளோ முட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிபி ஷோவே இப்ப வர்றவங்களாம் வந்துட்டு கண்டிப்பா பிஆர் செட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இப்ப காமனா போற பீப்புள்ஸ் ஜெஃப்ரி, இதுக்கு முன்னாடி போன மத்தவங்க அந்த மாதிரி ஒரு சிவின் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இப்ப இனிமேட்டு உள்ளே போக முடியாதுன்ற மாதிரி இருக்கு. போனாலும் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு.
இல்ல இது ஹிந்தி சீசன்ல உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து அக்ரிமெண்ட்லேயே இருக்குமா. ஸோ நீங்க வந்து பிஆர் செட் பண்ணிக்கலாம், நீங்க எந்த பிஆர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அர்ஜுன் பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு. பிஆர் கான்செப்ட் வந்து அக்ரிமெண்ட்லேயே அது வந்து அப்ரூவ்டான ஒரு விஷயமா. ஸோ அடுத்த சீசன்ல இருந்து தமிழ்லயே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அக்ரிமெண்ட்லேயே வந்து பிஆர் செட்டப் பத்தி அக்ரிமெண்ட்லேயே கொண்டு வந்து அதையுமே ஒரு வேலிடான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளா தான் இருந்தது. இன்னைக்கு சுட்ட முறுக்கு, ஐ மீன் அப்ப சாட்டர்டேல சுட்ட கண்டிப்பா முறுக்கு. இருந்துட்டு இனிமேட்டு காமனர்ஸ் இருந்துட்டு உள்ள அனுப்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே அனுப்புனா அவங்க ரொம்ப வசதியானவங்களா இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அப்பதான் அவங்களையும் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் இது தேவையில்ல. இப்ப ஒரு சைடு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப எப்படி அலைன்ஸ் போடக்குள்ள நம்ம சொல்றோம்ல, இப்ப ஒரு கேம் பாக்குறோம். அதுல வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க ஒரு பிசிக்கலா இருந்துட்டு இவங்களை போய் அட்டாக் பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி ஷோலயே பேசியிருக்காங்கல்ல. அப்ப இதுவும் இவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கா இப்ப எடுத்துட்டு போயிட்டு அவங்க கூட நீ காம்படிட் பண்ணு அப்படின்றது எப்படி ஒரு ஈக்குவாலிட்டி ஆகும், எப்படி இது ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கப்படும். அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க நீங்க ஃபேர் அண்ட் ஃபேர்லாம் பிபிக்குள்ள பார்க்க கூடாதுன்னு அவங்களே சொல்றாங்க நம்ம கிட்ட. நீங்க திரும்ப வந்து ஈக்குவாலிட்டி இதெல்லாம் பேசுனீங்கன்னா அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு அதுதான் இப்ப அந்த பாயிண்ட். மனநிலை கொண்டு வராங்க. எனக்கு இதுல ஒரு அந்த பாயிண்ட் மனநிலை நான் கொண்டு சொல்லிக்கிறேன். வராங்க. நான் இதுல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க. தீபக் வந்து அன்ஃபேர் எவிக்ஷனா எனக்கு ஃபீல் ஆகல. ஏன் ஃபீல் ஆகல அப்படின்னா, இவங்களோட கிராஃப் வந்து எனக்கு ஒண்ணுமே தீபக்கோட கிராஃப்ல நீங்க என்ன ஹை அண்ட் லோ பாத்துட்டீங்க? அவர் எங்க போட்டு யார் ஹவுஸ்மேட்ஸ்லாம் போட்டு ஒரு இடத்துல இப்ப மத்த டாப் கண்டென்ட் எல்லாரும் பாருங்க. முத்துக்குமாரும் சரி, ஜாக்லினாரும் சரி, சௌந்தர்யா எனக்கு பிடிக்காது இருந்தாலும் சௌந்தர்யாவும் இதுல இன்க்ளூட் பண்றேன். சௌந்தர்யாவும் சரி, எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு கார்னர் பண்ணி அவங்களோட எமோஷனை உடைச்சி அவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சி அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. தீபக்கோட எந்த இடத்துல இதை பண்ணிருக்காங்க? சம்வேர் சேனல் சப்போர்ட்ஸ் தீபக் இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஒரு இல்ல ரொம்ப ரூடா சேனலை இருந்த விட்டுருங்க, சமயத்திலுமே சேனலை விட்டுருங்க. இருங்க இல்ல நான் இல்ல ரொம்ப முடிச்சிடுறேன், நான் ரூடா ஃபுல்லா இல்ல முடிச்சிடுறேன். அந்த ஸ்கிரிப்ட் சொல்றேன். நான் ஃபுல்லா முடிச்சிடுறேன். என்னன்னா சேனலை விட்டுருங்க. சேனல் வந்து கண்டிப்பா ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் த கண்டஸ்டன்ட் ஆல்சோ. கண்டஸ்டன்ட்டுமே அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவரை வந்து ஒரு சீனியர்ன்ற மாதிரி இது பண்ணி அவரோட கிராஃப்ல எங்கேயுமே அவர் ஒரு லோவே தட்டல. தீபக்கா ஓகேப்பா டீசென்டான மனுஷன் அப்படியே வந்துட்டு போயிட்டு, ஆனா அவர் அந்த அளவுக்கு டீசென்டாவும் இருந்திருக்காரு அப்படின்னா ஹி வாஸ் கவரிங் அப். அவரோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே கவர் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து எமோஷனல் அவருக்கும் வந்து ஒரு இடத்துல கோவம் வந்து தப்பா கத்துனாலுமே அதை வந்து போயிட்டு அப்படியே அந்த நிமிஷமே போயிட்டு கவர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு தவிர ஒரு லோ பாயிண்டே அவருக்கு வரல. லோ பாயிண்டே வராதப்ப மக்களால் கனெக்ட் பண்ணவே முடியாதுங்க ஒரு 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 ஏங்க contestant மேல. வந்ததுங்க ஸ்டார்டிங்ல வந்தது அவரு அததான் சரி பண்ணாரு. அவரு எல்லாருமே இருந்துட்டு டாமினண்டா இருக்காங்க. முதல்ல சொன்னது அதுவும் நிறைய விஷயத்துல ஜாக்லின் இருந்துட்டு ஓப்பன் அப்பா சொல்லியிருக்காங்க தீபக் இந்த மாதிரி நீங்க டாமினண்டா இருக்கீங்க, இந்த பண்றது நீங்க பிடிக்கல. ஏன் ஜாக்லின் மேலயுமே அதுல ஒரு சில தப்புகள் இருந்ததுதான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்குள்ளதான் அவர் லோ ஆகி கான்ட்ராடிக்டா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி அவரே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஒரு இல்லைங்க, 2 வாரம் அவர் அமைதியா இருந்தாரு. அவர் லோ ஆனார்னா அமைதியாயிடுறாரு. உங்களுக்கு புரியுதா என்ன வித்தியாசம்ன்றது? லோன்றது வந்து என்னன்னா, புரியுதுங்க. லோன்றது வந்து ப்ளே பண்ணாம நிக்கிறது கிடையாது. நீங்க தீபக் வந்து அந்த மெயினா பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல நான் நல்லா நோட் பண்ணிருக்கேன். அவர் இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த லேபர் இஷ்யூத்துல வந்து அந்த வீக் அண்டர்பிளே பண்ணிருப்பாரு. மேனேஜர் வெர்சஸ் லேபர் டாஸ்க்ல ஒன்ஸ் அந்த இடத்துல வந்து மஞ்சரி வந்து இல்லங்க நீங்க லேபருக்கு இவ்வளவுதான் டீ போதும் அப்படி சொன்னது தப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கன்ஃபரன்ட் பண்றப்ப அவருக்கு எங்க நம்ம மேல ஒரு பேட் இமேஜ் வெளியிடுமென்ட்டு அந்த வீக் ஃபுல்லா அண்டர்பிளே பண்ணிருப்பாரு. இட்ஸ் நாட் குவாலிட்டி ஆஃப் வின்னர் ஆர் ஷைனர். என்னன்னா தப்பு அடி வாங்கு, நான் வீக்கெண்ட்ல போய் ரோஸ்ட் வாங்கு. உங்களை வச்சு இப்ப முத்துக்குமரனும் ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் வீக்கெண்ட்ல வச்சு ரோஸ்ட் பண்ண அளவுக்கு இந்த எபிசோட் இந்த 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 சீசன்ல யார் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா. ஆக்சுவலா இதுக்கு நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஜாக்லின் அடி வாங்கின மாதிரி ஒருத்தர் வந்துட்டு வாங்கியிருந்தாலும் இல்ல நீங்க உடனே அவங்க ஜாக்லின் மட்டும் அட்லீஸ்ட் உள்ளார ஒரு கொண்டு 1 வீக் போகாதீங்க. ஜாக்லினை மட்டும் உள்ளார கொண்டு போகாதீங்க. எல்லாரும் முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா 3 பேர் ஈக்குவலி அவங்க பண்ண தப்புக்கு அதிகமாவே ரோஸ்ட் வாங்கிட்டாங்க. They are கண்டிப்பா roasted கண்டிப்பா. heavily. ஏய், 3 பேரும் ஈக்குவலி எல்லாம் கிடையாது, ஈக்குவலி நான் எல்லாம் சொல்றேன். கிடையாது. ஜாக்லின் தான் அதிகம் அடி ஆ, வாங்கியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். 3 பேரும் அடி வாங்கியிருக்காங்க. ஆனா அடி வாங்கினது அதிகம். ஆனா ஆக்சுவலா செய்யாத தப்புக்கு, அதாவது சௌந்தர்யா தப்பு பண்ணிருப்பாங்க. ஆனா ஜாக்லினை கேட்பாரு விஜய், சௌந்தர்யாவை கேட்க மாட்டாரு. நீங்க ஏன் உங்க ஃப்ரெண்ட கண்டிக்கலன்னு சொல்லி ஜாக்லினை கேட்பாரு. ஆனா சௌந்தர்யாவை விட்டுருவாரு. இது எப்படி நீங்க ஈக்குவல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கு நான் ஏன் சொல்றேன்னா நீங்க தானே போய் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப வேற யாராவது போயிட்டு முட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து கேட்பேன், ஏன்பா நீ இப்ப மட்டும் முட்டு கொடுத்தியே, ஏன் அவன் பண்ற தப்ப கேட்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நீ முட்டு கொடுக்காம இருந்தா உன்னைய கேட்க போறாரு. ஃபர்ஸ்ட் யாருங்க கேட்கணும்? தப்பு செஞ்சவங்க தான் கேட்கணும். நீங்க தப்பு செஞ்சவங்கள விட்டுருவீங்க.
தப்பு எனக்கு அது ஓகேங்க, அவங்க எனக்கு அது முட்டு கூட புரியுது. கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா சாச்சனா விஷயத்துல அவங்க முட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க போய் ஏன்னா நீங்க அந்த வீடியோ கூட எடுத்துட்டு வந்து போடுங்க. நான் ஐ எம் ஓகே வித் தட். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. சாச்சனா வந்துட்டு அவங்க ஏதோ சொல்லுவாங்க. ஐ மீன் சாச்சனாவும் சௌந்தர்யா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சாச்சனா வந்துட்டு ஜாக்லினை கூப்பிடுவாங்க. ஐயோ சாரி என்னன்னே கவனிக்கல என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்ப மச்சான் அந்த மாதிரி தான்டா பண்றான்னு சௌந்தர்யாவே ஜாக்லின் தான் போட்டு அடிப்பாங்க அங்கேயே. அந்த விஷயத்தை தான் கொண்டு வந்து நீங்க ஏன் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணல, ஐ மீன் சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் கேட்டிருப்பாரு. நான் நான் இப்பவும் சொல்றேங்க. நான் என்னோட ஒரு காமன் ஆடியன்ஸா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து 3 பேரையும் போட்டு பொலன்னு தான் பொளந்திருப்பாரு. எல்லா வீக்கெண்ட் ஐ மீன் அவங்க பண்ண தப்புக்கு. நான் சௌந்தர்யா எனக்கு பிடிக்கலனாலும் என்னோட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் சௌந்தர்யாவோட அப்போசிட்டா இருந்தாலுமே எனக்கு சௌந்தர்யாவே போட்டு பொளந்திருப்பாரு. அதே மாதிரி முத்துக்குமரனை வந்து ஒரு இவரு இல்ல விஜேஎஸ் விடுங்க, பிக் பாஸே பொளந்திருப்பாரு. என்னென்ன சின்ன சின்ன தப்புக்கலாம். அத மாதிரி ஜாக்லினும் அதே மாதிரி தானே. ஜாக்லின் அதே மாதிரி தான் பார்க்குறேன். ஜாக்லினை வந்து இன்னும் தப்பு எங்கடா நடக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அவங்களும் பொளந்திருப்பாங்க. இந்த 3 பேரை பொளந்த மாதிரி மத்த யாருக்குமே அந்த ப்ரிவிலேஜ் இல்லை, இன்க்ளூடிங் விஷால், அருண், தீபக். ஆனா ஜாக்லின் பண்ணாத தப்புக்கும் வாங்கியிருக்காங்க. அததான் நான் சொல்றேன். மத்தவங்க தப்பு பண்ணதுக்கும் வாங்கியிருக்காங்க. ஜாக்லின் பண்ணாத தப்புக்கும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்லணும்னா டீச்சர் டாஸ்க்ல இதுதான் ஐ எனக்கு மீன் ஜாக்லின் ஃபேன்ஸ்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து அப்படிதான். நேத்து ப்ரோமோவை பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாம கூவுனீங்க. முத்துக்குமரன் எங்க அடிச்சாங்க, அவரு என்ன எங்களை எல்லாரும் பந்தெறிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் சம்பந்தம் கூலங்க இல்லாம நான் கூல இருங்க ஐ இருங்க, எம் நான் முடிச்சிடுறேன். அப்படி அப்படி அந்த சம்பந்தம் இல்லாம நேத்து ஃபுல்லா ட்விட்ல போட்டு பதறிட்டு இருந்தீங்க. எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சு. அங்க வந்து அவரை சொல்லல, எல்லாரையும் காமனா சொன்னாரு. ஹி ஆல்சோ கிவன் அப்ப இன்னைக்கு முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்துட்டு கதறிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஜாக் இருந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டா அதை பண்ணிட்டாங்க. அடிச்சத ரவீந்திர. ஆனா ஐயா ஒன் வயசு முத்துக்குமரன் சொல்ல அடிச்சத மாதிரி முத்துக்குமரன் அடிச்ச மாதிரி முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்கறீங்கல்ல. அப்ப அது என்ன கணக்கு? நான் திருப்பி சொல்றேங்க. எனக்கு என்னன்னா somewhere you have to accept as a neutral. நான் என்ன சொல்றேன்னா ஒரு நியூட்ரலா சில பேர் சொல்றப்ப இல்லைங்க ஜாக் தாங்க அதுலயும் ஒரு சிறந்த ஆத்மா. அப்படி அந்த சிறந்த ஆத்மா நான் சொல்லவே இல்லை. நான் சிறந்த ஆத்மா நான் சொல்லல. ஒரே நிமிஷம் இருங்க நீங்க நியூட்ரலா பாக்குறீங்களா? இல்ல சாரி, ரொம்ப நேரமா அடிதடி மாதிரி போயிட்டு இருக்குது. நான் சொல்றேன் தீனா, நீங்க வந்து நியூட்ரலா பாக்குறீங்களா? அவங்களுக்கு ஜாக்க பிடிக்கும், உங்களுக்கு முத்துவ பிடிக்கும். இதுல என்ன நீங்க அவங்க கிட்ட போய் நீங்க நியூட்ரலா இல்லாம அவங்க கிட்ட போய் நியூட்ரலா பாருங்கன்னா என்ன அர்த்தம் இது? நான் நியூட்ரலா பாக்குறேன்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன இல்லைங்க ஜாக்லின்லாம் இந்த சீசன்ல அடிக்கவே இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லல. நான் சொன்னது என்னன்னா 3 பேரையுமே அடிச்ச அளவுக்கு வேற யாரையும் அடிக்கல. என்னோட பாயிண்ட் என்னன்னா தீபக் ஏன் அன்ஃபேர் எலிமினேஷன் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் எடுத்து வந்தேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அந்த 3 பேர்லயும் ஜாக்லின் தான் சிறந்தவங்க அப்படின்னு அவங்க கொண்டு வரப்பதான் நான் அந்த ஜாக்லின் சிறந்தவரும் நான் ஒரு நிமிஷம் தீபக் எவிக்ஷன் அன்ஃபேர் இல்லன்னு தானே நீங்க சொன்னீங்க. அதுதான் உங்க பாயிண்ட் தீனா? அதுதாங்க கொண்டு வந்தேன். ஆமா சிவா நீங்க ஆஜராவுங்க. சிவாக்கு முன்னாடி நானே சொல்றேன். சிவா ஒரு பாயிண்ட் நானே சொல்லிடுறேன். சிவாக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல தீனா, இங்க என்ன பிரச்சனைனா தீபக் வந்து தன்னோட கேமோட ரைஸை எங்க காமிச்சிருப்பாருன்னா அவரோட கேப்டன்ஷிப்ல அஃபென்சிவா இறங்கி ஆடி இருப்பாரு. அதாவது டிஃபென்ஸ் மோட்ல இல்லாம அஃபென்சிவா இறங்கி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வாரமா அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும். அப்ரிசியேஷன் கிடைச்சி அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப்ல ஒரு பீக் எடுத்துட்டு போயிருப்பாரு. அவரோட கிராஃப்ல எடுத்துட்டு போன உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ச்சியா 3 வாரம் நினைக்கிறேன். தொடர்ச்சியான 3 வாரங்களுமே அவருக்கு அவரோட கேம் பிளேல பெரிய அப்ரிசியேஷன் வாங்கியிருப்பாரு. அப்ரிசியேஷன் வாங்கின உடனே அவருக்கு அங்கேயே உள்ளவே சொல்லியிருப்பாரு, அவருக்கு எனக்கு இது வந்து எங்கன்னா சௌந்தர்யா கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். நான் வந்து என்னோட லைஃப்ல நானே இறங்கி 41 வயசு ஆகுது. நான் இறங்கி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இறங்கி ஆடுறேன். டெவில் டாஸ்க்லயும் சரி, அதுக்கப்புறம் வந்து டெவில் விசஸ் ஏஞ்சல், அதுக்கப்புறம் அந்த இந்த டாஸ்க் ஸ்கூல் டாஸ்க்லயும் சரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அந்த டாஸ்க் எல்லாத்தையும் வெறித்தனமா இறங்கி அவரோட கிராஃப் இன்க்ரீஸ் பண்ணி கேப்டன்ஷிப்லயும் வந்து வெறித்தனமா இறங்கி கிராஃப் இன்க்ரீஸ் பண்ண உடனே சௌந்தர்யா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா 41 வயசுல நான் இறங்கி ஆடுறல, உனக்குலாம் என்னமா நல்லதோ கெட்டதோ இறங்கி நீ விளையாடினா மட்டும் தானே அது வந்து தப்பா போனாலும் சரி பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. நான் தப்பா போயிடுச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் டைம் வந்து இருக்கான்னு கேட்டா இந்த இதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் சௌந்தர்யாவுக்கு கொடுப்பாரு. ஆக்சுவலா அது விஜய் திரும்ப அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு. நான் தீபக் கேம் பிளேவே அதுவா தான் பாக்குறேன். அவர் இறங்கி எல்லா டாஸ்க்லயும் தரமா ஃபுல்லா விளையாடணும்னு சொல்லி இறங்கி விளையாடி அவரோட கிராஃப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு ஒரு பெரிய மக்களை சம்பாரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் நம்பின பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் நகரும் போது அதாவது டாஸ்கை தாண்டி நம்ம செங்கலாலையும் பார்த்திருப்போம். டாஸ்க் பீஸ்ட்னா உண்மையிலேயே நான் ரயானான்னு கேட்டா சத்தியமா நான் சொல்லவே மாட்டேன், தீபக் தான் சொல்லுவேன். இஸ் தி டாஸ்க் பீஸ்ட். அவர் அதுக்கு ஒரு இறங்கி ஆட ஆரம்பிச்ச எல்லா டாஸ்க்லயுமே தரமா விளையாடி அவர் ஸ்கோர் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கேம் இருக்குல்ல, அந்த கேம்ல தீபக் வந்து அஃபென்சிவா போகணும்னு விரும்பவும் இல்லை. அதுக்கு காரணமும் நான் என்னன்னு சொல்றேன்.
ஒரு கிராஃபை வச்ச தீபக் வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நான் செட் பண்ணிட்டேன். அது முத்து அண்ட் தீபக் கான்வர்சேஷன்ல 2 பேரோட கான்வர்சேஷன்ல அது இன்டென்ஸா இருக்கும். அது கவனிச்சாவே தெரியும். அவருக்கு உளமாற வந்து முத்து ஜெயிக்கணும்ன்றத நினைக்கிறாருன்றதை நான் 100% நான் நம்புறேங்க. அவங்க கான்வர்சேஷன்ல அப்படிதான் இருக்கும். அது வெளிப்படையா சொல்லல தீபக், ஆனா அந்த கான்வர்சேஷன்ல அப்படிதான் இருக்கும். தீபக் தேவை நான் மக்களை சம்பாரிச்சிட்டேன், ஒரு பேரை வாங்கிட்டேன், ஒரு 41 வயசு ஆயிடுச்சு, பெட்டி வந்தா எனக்கு ஆச்சரியப்படுறது கிடையாது. தீபக் வந்து பெட்டி எடுத்துட்டு போவார்னே நான் வந்து வெளிப்படையா சொல்லல. ஏன்னா அந்த தீபக் ஃபேன்ஸ்க்கு வந்து கோவம் வந்துன்றதுனால நான் சொல்லல. அவரோட மனசார கூட அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும் ஆக்சுவலா. இல்ல டாப் 5லயாவது வந்து முத்துக்குள்ள நிக்கணும்ன்ற இந்த 2 எண்ணம் தான் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்கும் நான் நம்பல. ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு பெருசா அந்த கப்பு மேலாம் பெருசா அவருக்கு எண்ணமும் கிடையாது, அந்த கப்புல கை வைக்கணும்ன்றதும் அவருடைய நோக்கமும் கிடையாது. மக்களை சம்பாரிச்சு மக்களோட அன்பை வந்து அதிகமா வாங்கியாச்சு, அதோட இந்த கேம்ல இருந்து நம்ம வெளியே போறது மட்டும்தான் சரின்றது அவர் நினைச்சிருக்காரு. அதனாலதான் வந்து முத்துக்குட்டியும் சண்டே எபிசோட்ல அவருக்கு குறிப்பிட்டிருக்காரு, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது வந்து எனக்கு தெரியும் நான் முத்து, நான் இது உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு போல. ஆக்சுவலா அதனால தான் சொல்லியிருக்காரு, வெளியே போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா வெளியே போயிருக்காரு. நான் என்ன நினைச்சேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்றது. அப்புறம் அவரோட கேம் பிளேல இஃப் இன் கேஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற கேம் போய் அவருக்கு ஏதாவது ஒரு விதமான பேக் ஃபயர் ஆகக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அது நினைச்ச கேமே நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் பேட்டர்ன் எடுத்து விளையாடுறாங்க. அந்த கேம் பேட்டர்ல நம்ம எப்படி அதுல வந்து இதை பாருங்க இவர் முழுமையா அந்த மாதிரி கேம் பேட்டர்ன் எடுத்து விளையாடினாரு, இந்த மாதிரி விளையாடினாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்றோமோ, தீபக்கும் அவருக்கு என்ன தேவை, அவருக்கு இந்த ஷோக்குள்ள எதுக்கு வந்தாரு, ஒரு புகழ் அடையணும், ஒரு அந்த இடத்துல வந்து மக்களை சம்பாதிக்கணும், அதுதானே அவரோட அல்டிமேட் நோக்கமா இருக்கும். அதை இன்னைக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இப்ப அவரு ஃபினாலேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வெளியே போறாரு, அது அவர் இன்னைக்கு சாதிச்சுட்டாரு, அது கிடைச்சிருச்சு, முழு திருப்தியோட வெளியே போறாரு. ரெண்டாவது தீபக் ஏன் போய் உள்ள நடக்கிற வீட்டுல நடக்கக்கூடிய கேம் பிளேல அவரே அஃபென்சிவா போனோம், நான் டிஃபென்சிவ் மோட்ல இருக்கேன், யாராவது என்ன அட்டாக் பண்ண நான் கவுண்டர் பண்றேன், அதுதான் தீபக்குடைய கேம் பிளேயோட ஸ்டாண்டாவை நான் பாக்குறேன். அப்ப ஹவுஸ்மேட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாததுக்கு வந்து காரணம் தீபக் கிடையாது, அது ஹவுஸ்மேட்ஸ் அட்டாக் பண்ணல. அப்ப ஹவுஸ்மேட்ஸ் தான் நம்ம கேள்வி வைக்கணும், நீங்க ஏங்க தீபக் வந்து அட்டாக் பண்ணல, ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேரையும் நான் வைக்கிற கேள்வி இதுதான். அவர் ஏன் அஃபென்சிவா போனோம், எனக்கு டிஃபென்ஸ் பிளே நான் விளையாடுறேன், எனக்கு நான் பேரை சம்பாரிச்சிட்டேன், மக்கள் நான் வச்சிருக்கேன், அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நான் அஃபென்சிவ் பிளே போனோம், நான் என்கிட்ட ஒரு நல்ல பேர் மக்கள் மத்தியில் இருக்கும்போது நானே அதை இதையா எடுத்துக்கணும்னு விருப்பப்பட போறேன், அது எனக்கு தேவையில்ல. சோ அவரோட கேம் பேட்டர்ன் நான் உண்மையில நான் ரசிக்கிறேன், அது ரொம்ப நல்லாவும் இருந்தது, ரொம்ப அழகா மாஸ்டர் பிளான் போட்டு அவர் கேம் பிளே விளையாடினாரு, அது அழகா மக்களை சம்பாரிச்சு நல்ல பேரோட இன்னைக்கு வந்து அவர் வெளியே போயிருக்கிறது உண்மையிலே அது ஒரு உளமான மகிழ்ச்சி கொடுக்குது எனக்கு. கிளீனா போறாருன்னு ஒத்துக்கிறேன், பட் ஆனா வந்து என்னன்னா அந்த கேம் வந்து ஏன் அவரை வந்து அவருக்கு ஓட் பேங்க் வரல அப்படின்றதுக்கு ரீசன் வந்து நீங்க நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா? இல்ல நீங்க ஒன்னு சொன்னீங்க, நம்ம யார் அதிகமா அடி வாங்குனாங்களோ அவங்க தான் டிசர்விங்ங்கற மாதிரி ஒன்னு சொன்னீங்க. நான் அப்படிலாம் இல்ல, நான் சொன்னது நல்லா நோட் வந்துறேங்க நீங்க நான் சொன்னதை நீங்க திருப்பி பேசுறீங்க. என்னன்னா ஒரு இடத்துல நான் அந்த இடத்துல ஏன் அடி வாங்குறது வரேன்னா, நீங்க அடி வாங்குறப்பதான் ஒரு டவுன் ஆவீங்க, அப்பதான் மக்கள் உங்களோட கனெக்ட் ஆவாங்க. என்னன்னா உடஞ்சு போய் உட்கார்றப்பதான் கண்டிப்பா ஒரு சினிமாலே நீங்க பாருங்க, ஒரு இடத்துல உடையறப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டே வரும் அந்த மூவி மேல. அந்த மூவி அப்படியே அது அவருக்கு ஏங்க இருங்க வந்துறேங்க, அந்த பாயிண்ட் வந்துச்சுங்க, அந்த பாம் கொடுக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்துச்சுங்க. ஆனா அவர் வந்து அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அததான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவ்வளவு பெரிய உடைஞ்சு விடுறதாங்க, இதெல்லாம் அநியாயமா இல்லங்க. இப்ப என்னன்னா பாம கையில வச்சுட்டு ஐயோ கதையை சொல்ல முடியாம போயிருச்சான்னு அழுவ சொல்றீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னுதான் வரும். நான் சொல்றத முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க அதுல முரண்பாடு இருந்தா சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அவரு அந்த கேம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கரெக்டா அவருடைய எஃபர்ட்ஸ போட்டாரு. இவர் எஃபர்ட்டே போடல அப்படிங்கிறது என்னை பொறுத்த. இன்னொரு மேட்டர் சொல்றாங்க, தீபக் சேஃப் கேம் ஆடினாருன்னு. தீபக் சேஃப் கேம் ஆடல, தீபக் அட்டாக் பண்ணாம நிறைய பேர் அங்க சேஃப் கேம் ஆடினாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா தீபக் அட்டாக் பண்ணா அவர் திரும்ப அங்க கொடுத்துடுறாரு. இவரை தொட்டா எங்க நம்மள வச்சு அங்க அடிச்சு போடுவாரோங்கிற பயத்துல எத்தனை பேர் அங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே மேக்ஸிமம் அவங்க 99% அப்படிதான் இருந்தாங்க. ஒன்னு ரெண்டு பேர் லைட்டா டச் பண்ணி பார்த்தாங்க, பண்ணதுக்கு ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆனோடனே அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாங்க, திருப்பி அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஆனா அது பண்ணதுமே 2-3 பேர் தான். அதான் சொல்றேன், 2-3 பேர் மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன், தீபக்கு எது ஆர்கியூமெண்ட் எது பர்சனல் அப்படிங்கிறது தெரியும், எது வந்து கேமு, அதான் அங்க நடக்கிற கேம் எது பர்சனல் அப்படிங்கறதும் தெரியும். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இந்த அருண் கிட்ட ஒரு இடத்துல சமாதானம், அந்த மேட்டர் வந்து இவ்வளவு தப்பா போயிருங்கிறது கூப்பிட்டு பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை தெரியுமா சொல்லியிருப்பாரு, டேய் நாம அடிச்சுக்கலாம்டா, இந்த விஷயம்லாம் நீ அடிச்சுக்கிட்டனா பேர் கெட்டு போயிரும்டான்னு பாரு. அந்த வார்த்தை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஒன்னும் கிடையாது, அந்த லேபர் மேட்ரு அது எப்படி வேணாலும் போயிருக்கலாம் வெளியே, சரிங்களா? அந்த இடத்துல சொல்லுங்க. ஆக்சுவலா அவரு இருந்துட்டு என்னதான் கன்வின்ஸ் பண்ணிட்டுமே, அவரை ஏன் உடனே போய் கன்வின்ஸ் பண்ணிட்டுமே, இவங்க ஏன் கன்வின்ஸ் ஆகுறாங்க? இப்ப கன்வின்ஸ் பண்றாருங்கிறாங்கல்ல, இவங்க ஏன் கன்வின்ஸ் ஆகுறாங்க?
அப்ப எப்படி ஏங்க கன்வின்ஸ் பண்ணதாங்க செய்வாங்க. இப்போ ஒரு பிரச்சனைனா இல்ல ஓகே இன்னொரு மேட்டரும் போகட்டும், இன்னும் சொல்லிடுறேங்க 4 நாள் ஷாலினி. போகட்டும் நாம அப்படின்னு இருக்க முடியுமா? நம்ம நம்ம பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்துப்போம் சரியா? என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில தானே இருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து நான் ஒரு 28 வயசு ஒரு யங் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இப்பதான் உள்ளார போறேன். சரியா? அடுத்து எனக்கு சீனியர் ஒரு ஆளு 45 வயசு 46 வயசு ஆள் இருப்பாப்ல. அவரோட ஸ்டேக் வந்து ரொம்ப அதிகம். அவர் வந்து அந்த ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட கார்ப்பரேட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அவர் சம்பளம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கும். நான் இப்ப ஜாயின் பண்ணி ஒரு 50 அந்த ரேஞ்ச்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னால பேப்பர் போட்டு என்னால ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் பண்ண முடியும். அவரோட ஸ்டேக்ஸ் அதிகம். அதை யாருமே அங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யாருக்கு ஸ்டேக்ஸ் அதிகம் அங்க? ஏங்க அப்ப ஸ்டேக்ஸ் அதிகம்னா அப்ப வந்து அதுக்குண்டான இதுவும் உங்களுக்கு எடுத்துக்கணுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு போச்சுன்னா மொத்தமும் போயிடும். அதனால நான் கொஞ்சம் டவுன் இல்ல ப்ளே இல்ல பண்றேன் நான் இங்க அப்படின்றீங்க. பாருங்க நான் நோ இன்னொன்னு நோ சொல்லிடுறேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணி இல்ல தான் அவரு நான் டெவில் இந்த பாயிண்ட் டாஸ்க்ல அவ்வளவு சொல்றேன் இறங்கி தீனா. ஆடினாரு. அதுதாங்க அவர் சௌந்தர்யா கிட்டயே சொல்றாரு. எனக்கு ஸ்டேக்ஸ் அதிகம் இருந்தாலும் நான் இறங்கி ஆடுறேன். உனக்கு என்னன்னு சொல்லுவாரு. அதுதான் அங்க மேட்ரு. எனக்கு என்ன இறங்கி ஒண்ணு புரியவே மாட்டேங்குதுன்னா இருங்க நான் இங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கிற நிறைய பேரு இது அன்ஃபேர் எவிக்ஷன்ங்கிறாங்க. நீங்க எதை நிறுவி இது அன்ஃபேர் கிடையாதுன்னு சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளவுதான், வேற அதேதான். ஒண்ணும் இல்ல. நான் அந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி வரேன். அன்ஃபேர் எவிக்ஷன், ஃபேர் எவிக்ஷன்றது பேஸ்ட் ஆன் ஓட் பர்சன்டேஜ் தான். ஏன்னா இந்த டைம் வந்து இந்த பாட்ஸ் ஓட்லாம் இல்லைன்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. பாட்ஸ் ஓட்லாம் போன டைம் மாதிரி இந்த பெய்ட் பாட்ஸ்லாம் இந்த டைம்ல வந்து அதை கிளீனாக கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதனால தான் ராணாவையும் வெளியே தூக்கி போட்டாங்க. ஏன் வந்து இன்னொரு விஷயம் வரும், இந்த சௌந்தர்யா பிளஸ் ராணாவுக்கு வந்து ஏன் வந்து சௌந்தர்யா வச்சுக்கிட்டு ராணாவை உள்ளார வைக்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா இஸ் வித் பிஆர், பட் வந்து ராணவ் வந்து இஸ் பேட் பாட்ஸ்ன்றது தான் இந்த டைம்ல வந்து சரி சேனல். நான் இந்த ஒரே ஒரு மேட்டர் நான் மட்டும் முடிச்சிடுறேங்க. ஏங்க நீங்க ராணா பேசினப்ப நான் கம்முனு தாங்க நான் இருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை நான் தான் பேசினப்ப கம்முனு தாங்க சொல்றேன். இருந்தேன். ஏங்க நீங்களும் நானும் டைமர் எடுத்து போடுவாங்க. நீங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்பேஸ் கிடைச்சது. பேசும்போது நான் பேசி இறங்குறாரு, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்பேஸ் கிடைச்சது. நான் பேச வரும் பொழுது எனக்கான டைம் கிடைக்கவே இல்லை. நான் முடிக்கிறவே இல்லை. நீங்க நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு சொல்லுங்க ஒரே ஒரு நீங்க, பாயிண்ட் தான். அதனால தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் இருங்க வரேன். நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, they are taking out the bot votes and everything. இதே ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? நான் யார் ஜெயிச்சாலும் அப்படிதாங்க. ஏன் வேற என்னங்க பண்ண முடியும்? யார் ஜெயிச்சாலும் அதுதான் இல்ல சொல்றேன். ஓகேன்ட்டேன். இப்ப லாஸ்ட் டைம் என்ன கேட்டா, லாஸ்ட் சீசன்ல வந்து அர்ச்சனா கூட தான் ஜெயிச்சாங்க. அர்ச்சனாவுக்கு நியூட்ரல் சப்போர்ட்டும் இருந்துச்சு, அதே சமயம் பிஆர் சப்போர்ட்டும் இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்ண முடியும் நம்ம? அது நம்ம அதுதான் சொல்றேன். இதே ஸ்டாண்ட்ல கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு கேட்டேன். அதுதான் இருந்ததா நம்ம இருக்கிறோம்ன்றது அதுதாங்க புரியுது. ஆமா இல்லன்னு சொல்லிருங்க. நான் கேள்விதான் கேட்டேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு 6th சீசன்ல அசீம் தான் வின் பண்ணுவாரான்னு கேட்டா இல்ல, எனக்கு விக்ரமும் பிடிக்காது, அசீமும் பிடிக்காது. ஐ வாஸ் எய்மிங் ஃபார் சம்ஒன் எல்ஸ். ஆனா அது நடக்கலன்னு தெரிஞ்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இட்ஸ் a கேம், அவ்வளவுதான். சோ அதனால நான் இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இப்ப நானே நான் தீபக் பிடிக்கும் தான். நான் தீபக் எங்கேயாவது போயிட்டு இவர் வின் பண்ணுவாரு, நான் குரூப்புக்குள்ளார இருந்த ஒரு குரூப் இருக்கும், தீபக் ஃபேன்ஸ் ஸ்பேஸ் இருக்கும். நான் போய் எங்கேயாவது இவர் தீபக் வின்னர்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். நான் பிச் பண்ணிருக்கேன்னு கேட்டு பாருங்க. நான் சொல்றது இங்க இருக்கிறதுல அவர் he deserves to be in finals சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து வின்னர் மேட்டரை வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மேட்ரு, இந்த இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இந்த ஓட்டிங், இந்த பாட்ஸ், இந்த மேட்டர் எல்லாம் சொல்றீங்கல்ல, இது வந்து நாம வந்து நீங்க இதை ஒத்துப்பீங்களா இல்லையா நம்ம பாத்துவோம். ஆர்டர்ல இருந்து பல விஷயங்கள் ஆர்டர் இருக்கு இல்லையா, ஆர்டர்லயே இருக்கு. இதை நீங்க யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்க இதே ஸ்டாண்ட்ல இருப்பீங்களான்னு நான் கேக்குறேன். அவ்வளவுதான். எஸ் ஆர் நோ சொல்லுங்க, நம்ம சீசன் முடிச்சிட்டு பேசிக்கலாம். ஓகே எனக்கு வந்து நான் திருப்பி சொல்றேன், எனக்கு முத்து, ஜாக் 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே. சௌந்தர்யா ஜெயிச்சாங்கன்னா we have to accept and move on. நம்ம இல்ல முடியாதுனாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. சோ அதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் கேள்விக்கு பதில். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் என்னன்னா, நான் இப்ப நீங்க கேக்குறீங்களா விஜய் விஷாலோ இல்ல பவித்ராலாம் உள்ளார இருக்கிறப்ப ஏன் தீபக் வெளியே போறதா அன்ஃபேர் எவிக்ஷன்றது தான் உங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு ஏன் வந்து நான் திருப்பி சொல்றேன், விஜய் விஷாலுக்கு முட்டு கொடுக்கல. விஜய் விஷாலுக்கு ஏன் நடக்குதுன்னா, he has some hit points. அதனால அவருக்கு ஒரு டவுன் ஆகுது, ஒரு இடத்துல வந்து அவர் போட்டு அடிக்கிறாங்க எல்லாரும். அந்த இடத்துல வந்து நீங்க நேச்சுரலாவே என்னன்னா, அது லோ கிரவுண்ட்ல பிளஸ் அவரோட ஃபேம், ஒரு பாக்கியலட்சுமின்ற ஒரு சீரியல்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட நிறையவே அவர் இதுவா இருக்காரு, மீன்ஸ் கனெக்ட் ஆயிருக்காரு. அந்த இடத்துல அவன்ப்பா அந்த பையன் தப்பு பண்ணிட்டான், அதுக்காக மன வந்து ஃபீல் பண்றான், பரவாயில்ல அவன் ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் போய் மக்களோட கனெக்ட் ஆகும். பட் தீபக் கிட்ட அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து லோ லெவல் உள்ள சென்ட்ரல் ஆடியன்ஸ்ல இல்லைன்றது தான் என்னோட பாயிண்ட். அதனாலதான் அது வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் இல்லைன்றதை நான் சொல்றேன் திருப்பி. எனக்கு என்னன்னா, நீங்க அவர் நல்லா பிளே பண்றாரு, ஒரு கார்பரேட் லெவல்ல அவர் விளையாடிட்டு போயிட்டாருன்னா அது வந்து ஜென்ரல், அது வந்து ஒரு கீழே இருக்கிற ஒரு மேக்ஸிமைஸ்டு கிரௌட்ல வந்து அது எடுபடலன்ற பாயிண்டே தவிர, நான் அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் ஒழுங்கா விளையாடல அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஹி பிளேட் ஜென்யூன், ஹி பிளேட் அ ஜென்டில்மேன் கேம். பட் அது கனெக்ட் ஆகுதா லோ லெவல்ல போயிட்டு ஜென்ரலா ஒரு டெய்லி 1 hour எபிசோட் பாக்குறவங்கள்ட்ட அது கனெக்ட் ஆகுதா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க்.
அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஏன் விஜய் விஷால் வந்து அந்த இடத்துல போறாருன்னா, விஜய் விஷால் வந்து ஆல்ரெடி கனெக்டட் பை அ சீரியல் அண்ட் அவர் வந்து டிஎஸ் ப்ரோ பாக்குறவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்கன்றது நம்மளால சொல்ல என்னோட முடியாது என்னோட ப்ரோ. பாயிண்ட் தான் சொல்றேன். நீங்க ஜெனரல் நான் என்னோட ஆடியன்ஸ் சொல்றீங்க, பாக்குறவங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா ஜெனரல் ஆடியன்ஸ் தான் சொன்னாங்க தீபக் தான் ஜெயிக்கணும் ப்ரோ ஜெயிக்கணும். நம்ம நான் வேற திருப்பி மாதிரி சொல்றது இருக்குல்ல. என்னன்னா, அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் அதாவது நான் திருப்பி அகைன் எங்க வருவாங்க அப்படின்னா, நம்ம வந்து வெறும் சோஷியல் மீடியாலயோ இல்ல வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லயோ பார்த்துட்டு சொல்றதை தாண்டி ஒரு ஒரு வெறும் மிஸ்டு கால் கொடுக்குறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்களோட இதுல போய் பாருங்க. அங்க வந்து யார் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. அங்க போயிட்டு தீபக்கா விஜய் விஷாலன்னா விஜய் விஷால் இஸ் மோர் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் த சீரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க. உடஞ்சு உளறாரு. அந்த நேத்து போன வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி போய் நின்று அழுகுறாரு. அப்படின்னு இல்ல ப்ரோ, கண்டென்ட் பேஸ்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த தர்ஷிகா அவங்க வராங்க, அப்புறம் பவித்ராக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுக்காக கூட இருக்கலாம். இல்ல இவருக்கு ஓட்டிங் அந்த மாதிரி ஒரு இதுலயே வெளியே அனுப்பிட்டா ஒரு ஹை பாயிண்ட் ஓட்டிங் இருக்கும் ஆர்டர் அப்படின்ட்டு வந்து ஒரு அந்த ஓட்டிங் இதுதான். ஆர்டர் வந்து ஒரு ஏங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஓட்டிங் ஒப்பீனியன் எடுத்துக்கிறதும் பாத்தீங்கன்னாலும் இல்ல. அன்ஷிதாவோட அட்லீஸ்ட் அவங்களோட ஃபியூ ஃபாலோவர்ஸ் ஆகுது, ஐ மீன் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க ஓட்ஸ் வந்துட்டு போயிருக்கு. தர்ஷிகாவோட மேபி முன்னாடி சொல்றேன் போயிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து Bro, first of எலிமினேட் all, இது வந்து ஒரு ஆகக்குள்ள பிரைவேட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து எலிமினேட் ஆகக்குள்ள அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு ஓட்ஸ் போட்டிருக்கலாம்ல. சோ அதுதான் அந்த நான் ஒரு சொல்றேன். பாயிண்ட்டும் இருக்கு. எஸ் ஓட்டிங் ஆர்டர்ல வந்து உண்மையிலே தீபக் வந்து பவித்ரா வித் தீபக்ல தான் இருந்துச்சு அது கடைசியில. எஸ் ப்ரோ. ப்ரோ தீனா ப்ரோ, ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். இது நம்ம வந்து ஓட்டிங் பேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு பிரைவேட் ஷோன்றதால ஒரு கண்டென்ட்டையும் We பார்க்கணும். are ஏன்னா unable to confirm ஒரு anything, but there is options that's it. ஆ, பட் இது வந்துட்டு சரி, ஒரு நம்ம நிமிஷம் ஓட்டிங் அப்படி வெளியே போக சொன்னா வேணாம். கண்டென்ட் பேசிஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. எத்தனை தீபக், எத்தனை முத்து, எத்தனை ஜாக்லின் நீங்க இருக்கீங்க இங்க ஸ்பீக்கர்ல? நான் ஜாக். நான் முத்து. முத்து 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 ப்ரோ. முத்து தீபக் ஒண்ணு தானா? ரஞ்சித் இல்ல 2 பேர் இருக்காங்க. ரெட்ரோ இல்ல ப்ரோ, சொன்னாங்க. தீபக் நான் முத்து. சொன்னேன். ஐயா ரஞ்சித் ஃபேன் ஐயா. இல்ல எனக்கு வந்து ஈவனா வைக்கணும்ன்றதுக்காக தான் கேக்குறேன். ஹேலன், நான் தீபக்கும் சரி முத்துவும் சரி, பட் யா போத் ஆக்சுவலி. நோ பியூர் பிரையாரிட்டி யாரு உங்களுக்கு? முத்து தானே? எஸ். ஓகே ஃபேவரட் இல்ல ப்ரோ. நம்மள இன்னும் ஒரு தீபக் யாராவது ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ற ஆட்கள் யாராவது மேல வாங்க, ரிக்வெஸ்ட் போடுங்க. ஐயா நானே தீபக் ஃபேன் தான் ஐயா. இப்போ ஐயா நீங்க இந்த இடத்துல நானே தீபக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஐ மீன் என்ன சொல்றது, அந்த டாப் 5ல வர தகுதியான ஆட்கள் அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா தீபக் வந்து டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். ஒன் திங் நான் ஒண்ணு சொல்லவா? ஆக்சுவலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம். நான் ஸ்பீக்கரை மட்டும் மேல ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம we can go back to பேக் அண்ட் ஃபோர்த். நான் யாரையும் பேசக்கூடாதுன்னு நிறுத்தத்துக்கு இல்ல, I want to make the discussion even, அவ்வளவுதான். அப்ப எனக்கு எதிரா பாயிண்ட் எல்லாத்தையும் எனக்கு எதிராக ஆளை திரட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஆலன் ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன் ப்ரோ. இப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே தீபக் வந்து இருங்க நான் சுபாவை மேல ஐயா இருங்கய்யா, நான் சுபாவை மேல தூக்குறேன்யா. அதுக்கப்புறம் யூ கைஸ் கண்டினியூ, அவ்வளவுதான். நான் வேற எதுவுமே சொல்லலையே ப்ரோ. வெளியே போயிட்டு வாங்க ப்ரோ. வர ஒரே நிமிஷம். சுபாவை மேல ஏத்திடுறேன் ஃபர்ஸ்ட். செவனேன்னு இருந்தா இப்ப என்ன அடிக்க ஆளை கூப்பிட்டு இருக்கீங்க அதானே ஆன் ப்ரோ? ஐயோ சிவனேனா ப்ரோ இருந்தீங்க? இன்னைக்கு பேச்சா பேசுறீங்க பேச்சு. இப்ப எங்க அக்கா ஒருத்தி வருவாங்க. ஒரே நிமிஷம் ரொமால், நான் உங்களை கீழே அனுப்புறேன், திருப்பி மேல கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுங்க, கோச்சுக்காதீங்க. அவர் மீன் டைம் போட்டிருக்கப்ப ஷான் ஒருத்தர் சூப்பரா போட்டிருக்காரு ஆலன் ப்ரோ வச்சு. ஸோ உண்மையிலே இதான் நடக்குது. ஆலன் ப்ரோ வந்து இந்த படத்துல வர மாதிரி தான் எல்லா வேஷமும் போட்டுட்டு எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.
உண்மையிலே அது ரசிச்சேன். உண்மையிலே ரசிச்சேன். ஆனா என்னன்னா முத அதை இதை போட்டது தப்பு இல்ல. ஆனா இந்த ஜாக்கை வந்து போட்டுக்கலாம் முத்துவை போட்டதுக்கு பதிலா. ஏன்னா நீங்க ஜாக்குக்கு தான் முட்டு கொடுத்துறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்களும் நானும் முத ஒரு இது பேசிட்டு இருக்கப்ப ஜாக் ஜெயிக்கலாம் நீங்க மொட்டை அடிச்சுப்பீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டிருக்கீங்க. சோ உங்க உள் மனசுல ஒரு 90% ஜாக் ஜெயிக்கணும் இருக்கு, ஒரு 10% தான் முத்து கூட ஜெயிக்கணும் இருக்கு. இல்லையா ஒண்ணும் இல்ல. நடுவுல ஒரு தடவை இருந்துட்டு ஆலன் இருந்துட்டு இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆலன் இருந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா சப்போஸ் சவுண்ட் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா நானு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கடைசி ஒரே நிமிஷம். ஜாக் சார்பா நான் இருக்கேன் ஹோஸ்ட்ல, தீபக் சார்பா வந்து சுபா இருக்காங்க ஹோஸ்ட்ல, முத்து சார்பா ரெட்ரோ இருக்காரு ஹோஸ்ட்ல. ஓகேவா? இப்போ சுபாவும் ரெட்ரோவும் யூ கைஸ் மேனேஜ் திஸ் டிஸ்கஷன் ஈவனா போக பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ முத்துவும் தீபக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ இல்ல நம்மள அடிச்சுக்க சொல்ல, நம்மள மேனேஜ் தான் பண்ண சொன்னாரு. நீங்க வேற நம்ம வந்து அண்ணன் தம்பியா பழகுறோம், நம்மளுக்கு எதுக்கு? ஓகே, இது என்ன டாபிக்ல வருதுன்னா தீபக்கோட எவிக்ஷன் வந்து ஃபேர் அன்ஃபேர்ன்றது தான். நான் ஸ்டில் கோஸ் பை மை வேர்ட். நான் வந்து அதை ஃபேர்னு தான் சொல்லுவேன். ஃபேர் இன் த சென்ஸ் ஏன் அப்படின்னா தீனா ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, 15 நிமிஷமா பேசுனீங்க. நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன் சரிங்களா. நான் வாக் பண்ணிட்டு இருந்தனால மேல ஸ்பீக்கருக்கு வரல. நீங்க நேத்து என்னோட ஸ்பேஸ்ல வந்து பேசுறப்பே நான் சொன்னேன், தப்பு செஞ்சு திட்டு வாங்கி திருந்துறவன் நல்லவனா, தப்பே செய்யாம நல்லபடியா ஒரு இதோட போறவன் நல்லவனான்னு கேட்டதுக்கு நேத்து நீங்க அதுக்கே பதில் சொல்லல. இவர் எந்த தப்புமே பண்ணல, எதுக்குங்க ரோஸ்ட் வாங்கணும், எதுக்குங்க அதை திருத்திக்கணும், எதுக்குங்க அழுகணும், அதுக்கப்புறம் எதுக்குங்க இது பண்ணணும். பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா நடுவுல எனக்கு கல்யாணம் ஆகி இந்த இதெல்லாம் இருந்து எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருந்தாலும் நான் உள்ளார போய் லவ் பண்றேன். அப்ப என் பொண்டாட்டி வெளில இருந்து வந்து திட்டுவாங்க. அப்ப வந்து நான் ஃபீல் ஆகி டவுன் ஆயிடுறேன். அப்ப நான் ஃபைனல்ஸ் போயிருவேன். போறதுக்கு முன்னாடி என்ன பிஆர் வச்சுட்டு போங்க சிவா ப்ளீஸ். பிஆர் வச்சுட்டு போயிடுறேன். ஓகேவா? அதுதான் சொல்றேன். என்னது இது? நான் அதான் கேக்குறேன். எனக்கு வந்து திருப்பி சொல்றேன், நீங்க நல்லது கெட்டது இங்க பிக் பாஸ் இஸ் நாட் அபௌட் குட். சரி அப்ப ஒரு நிமிஷம் தீனா ப்ரோ, அப்ப வந்து இவங்க என்ன பவித்ரா என்ன பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, என்ன திட்டினாங்க, என்ன ரோஸ்ட் வாங்கினாங்க, அதனால அவங்க என்ன டவுன் ஆனாங்க, அப்புறம் எப்படி சப்போர்ட் வந்துச்சு எனக்கு நீங்க சொல்லுங்க, எப்படி கனெக்ட் ஆனாங்க? நீங்க சொன்ன அதே கேள்வி இப்ப பவித்ராக்கு கேக்குறேன், பதில் சொல்லுங்க நீங்க. நான் பவித்ரா ஆயிட்டு வரேன். பவித்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஒரு 6 வாரமா நாமினேஷன்ல இருக்காங்க. they got used to the voting. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, லீஸ்ட்ல இருந்தாங்க, லீஸ்ட் அக்கவுண்ட்ல இருந்தாங்க. ஆனா அவங்க வெளியவே அனுப்பல, லீஸ்ட்ல வச்சிட்டு இப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அததானே சொல்ல வரீங்க? இல்ல அனுப்பக்கூடாதுன்னுலாம் இல்ல. she is voting. அதுதான் மெயினான விஷயம். என்னன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு சூப்பர் கண்டென்டரா இருக்கணும், இல்லையா அப்படின்னா நீங்க கான்ஸ்டன்டா இதுல வரணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் ஃபர்ஸ்ட் 3 வாரம் யாராவது இந்த அளவுக்கு வருவாங்கன்னு யாராவது யோசிச்சுங்களாங்க? என்கிட்ட கேட்க சொன்னீங்க, நான் பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னன்னா ஏன் ஜாக்லின் இப்ப வந்தாங்கன்னா கான்ஸ்டன்டா ஒரு 15 டைம் தொடர்ந்து 14 டைம் வந்து நாமினேஷன் வராங்க. ஓட் பேங்க் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். இட்ஸ் a பேசிக் திங். என்னன்னா இப்ப பவித்ரா அவங்க அதை மட்டும் பண்ணல, ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நாமினேஷன்ல வந்தா மட்டும் போதாதுங்க. எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க? ஜாக்லின் வந்து வின்னர் மெட்டீரியல் ஏன் 15 டைம் வந்து அவங்க பண்ணதுனால வின்னர் மெட்டீரியல் கம்ப்ளீட் பண்றாங்க. பவித்ரா வந்து ஏங்க 15 டைம் நீங்க என்ன சொல்றீங்க? பவித்ரா வந்து நாமினேஷன்ல வந்தாங்கன்னு மட்டும் தான் சொல்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. இல்ல ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல தீனா ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். 15 டைம் வந்ததனால மட்டும் அவங்கள வின்னர் குவாலிட்டிக்கு யாரும் பேசல ப்ரோ. அவங்க வந்து முடிச்சாதாங்க அந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வரனே தெரியும். நீங்க அதுக்குள்ளார வந்து நான் ஜாக்லின் ஆரம்பிச்ச உடனே உள்ளார பூந்து கத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க அதுலயே முடிச்சிட்டீங்களே அந்த பாயிண்ட். இல்ல ப்ரோ, நான் சொல்ல வரது என்ன, நான் சொல்ல வரத முடிக்க விடுங்க ப்ரோ ஒரு நிமிஷம். சரி ஓகே பேசுங்க ப்ரோ. ஜாக்லின் நான் ஏன் இந்த இடத்துல ஜாக்லினை கொண்டு வரேன்னா, ஜாக்லின் ஆரம்பத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஜாக்லின் வின்னர் மெட்டீரியல் நம்ம யோசிச்சோமா? ஏன் யோசிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வாரம்லாம் அவங்களுக்கு பெருசா ஓட் பேங்க் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட்டரும் இல்ல. டே பை டே அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு அவங்களோட எஃபர்ட்ஸும் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஓட்டிங்லயும் வராங்க, ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுது, எஃபர்ட் இதுவாகுது. ஸோ ஷீ இஸ் இன் த ஃபர்ஸ்ட் லீக். பவித்ரா அந்த விஷயத்துல நான் ஏன் கொண்டு வரேன்னா, பவித்ரா வந்து வின்னர் மெட்டீரியல் கொண்டு வர முடியாது. பட் ஏன் வருதுன்னா கடைசி ஒரு 6 வாரமா நாமினேஷன்ல வராங்க. நாமினேஷன் வரப்ப ஷீ ஹேஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ காட் யூஸ் டு த ஓட்டிங். அப்படி வர்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களால வந்து வின்னர் மெட்டீரியல் ஆக முடியாத தவிர எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஓட் பேங்க் அவங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல தான் தீபக் வந்து டவுன் ஆயிருக்காரு. ஏன்னா தீபக் வந்து கான்ஸ்டன்டாவே வந்து நாமினேஷன்ல வர்றது இல்ல. பிளஸ் அவருக்குன்னு ஒரு செப்பரேட் இப்ப எப்படின்னா நம்ம ஒரு படத்தை பாக்குறப்ப இந்த கேரக்டர் நல்லா இருக்கேன்னு சொல்ல தவிர இந்த கேரக்டரோட ஃபேனு, இப்ப நம்ம வந்து அஜித் விஜய்க்கு ஃபேனா இருப்போம். ஆனா ஜெயம் ரவி வந்து நல்ல ஆக்டர் தான். ஆனா ஜெயம் ரவிக்கு இங்க யார் ஃபேன்னா கம்மியான ஃபேன் தான். அதே மாதிரி தான் நான் சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தீபக்ன்ற ஒரு நல்ல பிளேயர், பட் அவருக்கு ஃபேனா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல.
ப்ரோ இதுவே தப்பு தாங்க. எப்படிங்க நீங்க வந்து தீபக்கு ஃபேன் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு, நான் கேட்டது பவித்ராவை. அத பத்தி நீங்க வந்து இதே சொல்லாம, இல்ல உடனே நான் நீங்க இங்க ஜாக்லினுக்கு இல்ல மாறிட்டீங்க. இன்னொரு கேள்வி. தெளிவா சொன்னேன். அதுக்கு தீனா உங்களுக்கு பேசிட்டீங்களா? தீனா முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேங்க. அப்ப ஜெயம் ரவிக்கும் இவங்களும் பவித்ராவும் சேம் ஏங்க பொசிஷன்ல இல்லங்க தானே சுபா, இருக்கணும். நீங்க எப்படி மாத்துனீங்க எனக்கு புரியலையே. ஏங்க ஒண்ணே ஒண்ணுதாங்க சொல்லிடுறாங்க. நீங்க மத்தவங்களுக்காக பேசி விட்டீங்க. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இங்க 2வது வாரம் 3வது வாரத்துல ஜாக்லின் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு அப்பெல்லாம் வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏங்க என்னங்க ஆனா எனக்கு அப்பவே தெரியும். என்ன தெரியும்னா she will go into the later stages of the game, கண்டிப்பா போயிருவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க அந்த இடத்துல சில விஷயங்கள், அந்த கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் அந்த இடத்துல அந்த கேமுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உள்ளார வந்திருந்தாங்க. சரிங்களா? மத்தவங்க பிக்கப் பண்ண மேட்டரை ஒரு 2 வாரம் 3 வாரத்திலே பிக்கப் பண்ணிட்டாங்க. இந்த நான் ஒரே ஒரு மேட்டர் வேணா சொல்லுங்க. எனக்கு தீபக்கு அந்த ரீச் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எர்லியரா ஒரு 1 வீக் சூப்பரா ஆடினாரு. அப்புறம் ஒரு 2 வாரம் அந்த பாம் டாஸ்க் வரைக்கும் கொஞ்சம் டவுன் ஆனாரு. அந்த இடத்துல மத்தவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேணா நீங்க சொல்லுங்களே தவிர, அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸா அவர் கேம்லயோ டாஸ்க்லயோ எல்லா விஷயங்களையும் அவர் வச்சுட்டு தான் இருந்தாரு. அண்ட் இன்னொரு மேட்ரு, யாரும் வந்து தீபக் கிட்ட வந்து யார் வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே அவர் டிஃபெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காரே தவிர, யாரையும் போய் அவர் கடிச்சு வைக்கல அன்வான்டா. அந்த ஒரு மேட்டரும் இருக்கு. இங்க என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நான் இப்ப வந்து நான் வந்து ஒரு இது போய் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். அதனால நான் போய் சம்மந்தமே இல்லாம எவனாவது போய் அடிக்க கூடாதுல்ல. எவனாவது என்கிட்ட சண்டைக்கு வந்தா தானே நான் போக முடியும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லிடுறேன். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து எழுதுறீங்க இல்லையா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன். இப்போ ஜாக்லின் வந்து 15 வீக்ஸ் வந்திருக்காங்க. ஃபைட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அவங்க கேம் பிளே கரெக்டா தான் இருக்கு. இப்போ யாருக்கான ஆனா ப்ராபபிலிட்டி டு வின் த கேம் அதிகமா இருக்கு? ஜாக்குக்கா. தேர் ஆர் 2 பிளேயர்ஸ் ஈவன் மோர் இன் பர்சன்டேஜ் அது இதுலன்னு பார்க்கும்போது இருக்கா இல்லையா? நான் வேரியஸ் டைனமிக்ஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் தீனாட்ட என்ன சொல்றேன்னா, தேர் ஆர் சோ மெனி பீப்புள் who think தீபக்ஸ் எவிக்ஷன் இஸ் அன்ஃபேர். அப்படி இருக்கும்போது அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பாயிண்ட் நான் ஆமாங்க நீங்க என்ன சொல்லிருக்கலாம்னா, உங்க ஒப்பீனியன்ல அது அன்ஃபேருங்க, என் ஒப்பீனியன்ல இது ஃபேர் தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்க பாயிண்ட பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு புரியல. எனக்கு ஒப்பீனியன் சொல்லும்போது நான் எத்தனை பேர் இந்த மேட்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க எத்தனை பேருக்கு இந்த மேட்டரை டிஃபெண்ட் பண்ணி பேசியிருப்பீங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அத்தனை பேர் வந்து பேசுறாங்க. அண்ட் ஐ ரெஸ்ட் மை கேஸ் ஹியர். இங்க மேல ஸ்பீக்கர்ல சொல்லி டர்ன் பண்றதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இது அன்ஃபேர்னு தான் சொன்னாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லியும் யார் யார் இருக்கீங்கன்னு கேட்டு மேல ஏத்துனதுக்கு அப்புறமா நிறைய பேர் இது அன்ஃபேர்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ யூ ஹேவ் அ போலரைசிங் ஒப்பீனியன் தனியா இருக்கு. ஓகே, கீப் இட் யுவர் செல்ஃப் ஆஸ், அதாவது உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லிட்டு இருங்க, மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கங்கறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் இதுக்கு மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஏங்க அடுத்தவங்க கிட்ட திணிக்கிறது தானங்க அது. இல்லங்க எனக்கு தெரியலங்கன்ட்டு. இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், உங்ககிட்ட என்ன கேட்டேன், உங்களுக்கு இது இப்படி இதே பாயிண்ட்ல இருப்பீங்களாங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க இருப்பேன். ஓகே சூப்பர், இப்படிதான் போகணுமே தவிர நீங்க அந்த பாயிண்ட எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல நம்ம டிபேட்ல தான் இது நம்ம ரெண்டு பேர் பேசுறோம். உங்களோட ஒரு கருத்து இருக்கு, நீங்க அன்ஃபேர்ன்றீங்க. இல்ல ஒண்ணுமே இல்லங்க. நான் வந்து ஒரு ரைட் விங், நீங்க ஒரு ரைட் விங், நான் ஒரு லெஃப்ட் விங்கா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவர் ஐடியாலஜிஸ் வில் நெவர் கம் டு a conclusion. அக்ரி டு டிஸ்அக்ரில தான் எங்கேயுமே போய் முடியும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க அத்தனை பேர் வந்து அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த மேட்டர் தப்பா இருக்கு அப்படின்னா அத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க பாயிண்ட்ஸை ரீஎட்ரேட்டே பண்ணிட்டு இருக்கீங்க. அதே பாயிண்ட்ஸ் திரும்ப ரீஎட்ரேட் பண்றீங்க. ஒருத்தருக்கு வந்து அவர் டவுன் ஆயிட்டாரு அதனால கனெக்ட் ஆயிடுவாருங்கிறீங்க. இன்னொருத்தவங்க அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்காங்க, அவங்க ஓட்டிங்ல வந்துட்டாங்க அதனால கனெக்ட் ஆயிடுவாங்கங்கிறீங்க. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நானும் சொல்றேன், நீங்க ரீஎட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நானும் அத தான் இல்ல வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஜென்டில்மேன் கேம்ஸ்ங்கிறது தான் ஒரே பாயிண்ட் கிடையாது ஃபைனல்ஸ் வரதுக்கு. தீனா ப்ரோ சிம்பிளா ஒன்னு கேக்குறேன் ப்ரோ. நம்ம வோட்டிங்ன்றது எவிடென்ட்டா கண்ணுக்கு தெரியாது. நமக்கு எவிடென்ட்டா தெரிஞ்ச ஒரே விஷயம் கேம் தான். கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க சொல்லுங்க, தீபக் எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா? ப்ரோ நீங்க கேமா பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் விஷாலு பவித்ரா கம்பேர் பண்றப்ப கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த சீசனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது அஃப்கோர்ஸ் தீபக் தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவுதான் ப்ரோ, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேச தேவையே இல்ல. கேம் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிஞ்சு போச்சு ப்ரோ. ப்ளீஸ் என்ன கட் பண்ண கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க கட் பண்ணாதே டிசைட் பண்ணாதீங்க, சரிங்களா? அவங்க கேம் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன். இருங்க, ஷாலினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்களும் சனாசும் பேசட்டும். திருப்பி இதுதான் சொல்றேன், நீங்க என்ன கட் பண்ணாதீங்க, என்னோட பாயிண்ட் நீங்க போடாதீங்க. தீனா ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அது தன்மையா சொல்லணும். என்னோட கருத்து இது, இதை நான் வைக்கணும், எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனா
நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு வந்து நீங்க எனக்கு சொல்லாதீங்கன்னு சொல்றது வந்து அது சரி கிடையாது. அதுதானங்க உண்மைனா. ஆனா இல்ல இப்ப இப்போ நான் உங்களுக்கு இவ்வளவு இப்ப ஸ்பேஸ் என்னன்னா நான் உனக்கு கொடுக்குறாங்கல்ல, பேசிட்டு வரேன். இருங்க தீனா நான் இல்ல தீனா நீங்க தீனா இருங்க என்கிட்ட தீனா பேசுறதுக்கும் தீனா ஆலன் கிட்ட தீனா பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தீனா. நீங்க இல்ல என்கிட்ட எப்படி இப்ப இப்ப ரூடா பேசுனீங்க, உடனே ஆலன் கிட்ட காலர் அப்படியே தூக்கிட்டு வந்துடாதீங்க. இல்ல 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 இப்படி எல்லாம் பேசவே கூடாது. உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? நல்லா பேசுறீங்க, பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேச அலோவ் பண்ணலன்னா அந்த இடம் கொடுக்கப்படாது இல்லையா? லைக் அது உங்களை உங்க ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு இடமே கிடைக்காது இல்லையா? அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ யூ ஹேவ் டு அட்ரஸ் த ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட் அட்லீஸ்ட் வித் லிட்டில் பிட் ஆஃப் கர்டசி. மரியாதை கூட வேணாம், அட்லீஸ்ட் கர்டசி அந்த இடத்துக்கான மரியாதையாவது கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் தவிர்த்துருங்க. அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல. உமன் கார்டுலாம் பேசாதீங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ப்ரோ அது நான் ஆரம்பிக்கல, அவங்க தான் சொன்னாங்க ஆலன்ட்டு நீங்க இப்படி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆலன் ப்ரோ உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே கொஞ்சம் வந்து இதுவா நான் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து அதனால அந்த இடத்துல அவங்க என்ன எடுத்தாங்க, அந்த இடத்துல என்ன எடுத்தாங்க நீங்களே சொல்லுங்க. நீங்க ஆலன் ப்ரோ இப்படி பேசாதீங்க, என்கிட்ட இப்படி பேசாதீங்க. இல்ல என்கிட்ட நான் சொன்னேனே ஒழிய நான் லேடி என்கிட்ட நீங்க இப்படி பேசாதீங்க நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல தீனா. என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே ஐயா இருங்க தீனா பொறுமை தீனா. எனக்கு புரிஞ்சுக்க முடியுதுல, நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அதே மாதிரி அவங்க ஒப்பீனியன் அது அவங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க ஒப்பீனியன் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. உடனே உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்கன்றது ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடாது. நான் அந்த நோக்கத்துல சொல்லலைங்க, நான் இந்த மாதிரி தான் அதை சொன்னேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உடனே உமன் கார்டை தூக்கிட்டு வந்துடாதீங்கன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க வந்து உதாசீனப்படுத்தி பேசுற மாதிரி அர்த்தம். அப்படி பேசக்கூடாது. இல்ல ப்ரோ, அப்ப அவங்க என்ன சொல்லிருக்குன்னா நீங்க எப்படி கேட்டுக்கணும், ஏன் ப்ரோ இப்படி கத்தி பேசுறீங்கன்னு கேட்டுக்கலாம். அந்த இடத்துல ஆலன் ப்ரோ கிட்ட நீங்க எப்படி பேசணும், ஆலன் ப்ரோ எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் நான் தீனா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன், நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க. ஏன்னா இங்க வந்து இந்த பிக் பாஸ் கேம் பல்வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க தீனா சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். அதுல வந்து நீங்க முத்துக்குமரனை உங்களுக்கு பிடிக்குது இல்ல எனக்கு பிடிக்குது அப்படின்னா நான் வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து எனக்கு முத்துக்குமரனை பிடிக்கும். இல்ல உங்களுக்கு வந்து வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல, ஏன்னா ஒரே நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து முத்துக்குமரனோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சிருக்கேன். நான் உங்க இதே ஸ்பேஸ்ல பார்க்கும்போது நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல முத்துக்குமரனை ஒரு வேற எனக்கு கான்ட்ரடிக்டான பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு, ஆனா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் இந்த பிக் பாஸ் கேம். உங்களுக்கு ஒரு புரிதலோட அது உங்களுடைய கருத்து, நீங்க அது அன்ஃபேர் இல்ல, இது ஏன்னா ஓட்டின் அடிப்படையில தான் போகுது அதனால அன்ஃபேர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேங்களா? அதை நீங்க வந்து இப்ப டிபேட்குள்ள கொண்டு வரீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேம்ல உழைப்புங்க யார் அதிகமா போட்டிருக்காங்க, இந்த அப்போ யார் உள்ள இருக்கணும். இப்போ வந்து பவித்ராவோ விஷாலோ வந்துட்டு விஷால் நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றீங்கன்னா யார் டவுன் போயிட்டு அந்த இடத்துல இருந்து யார் வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்ப வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு வாக்கு இது ஆகுது, அதனால அவங்க வந்து ஃபேரா இருக்கும். இல்ல எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க சொல்ல வரீங்கன்னு தெரியல. ஆனா டவுன் போயிட்டு திரும்ப மேல வர்றதுதான் அப்படின்ற பாயிண்ட் தான் நீங்க திரும்ப ஐட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க ஸ்ட்ராங்கா. நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு கேம் இப்படிதான் விளையாடணும்னு எந்த விதமான நரேட்டிவுமே கிடையாது. இதுதான் கேம், நீங்க சொன்ன மாதிரி டவுன் போயிட்டு வர்றதுதான் கேம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த கேம் பல்வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல விளையாடலாம். இந்த இடத்துல முத்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. ஃபினாலேல இருக்கும்போது மஞ்சரி, முத்து, ஜாக், தீபக் இருக்கணும்னு சொல்லி முத்து வந்து முடிவு பண்ணிருப்பாரு. இந்த கேம்ல யாரெல்லாம் வந்து இந்த உழைப்பை வந்து குறைவா போட்டிருக்காங்கன்றது முத்துக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த கேம் எப்படி அணுகணும், இல்ல இந்த கேம் எப்படி விளையாடுறாங்கன்னும் போது தீபக்கும் அவரோட ஆர்டர்ல வந்து எப்படியாவது வந்து மேல மேடையில கையை பிடிச்சிருந்தேன், நீ இந்த பக்கம் நிக்கணும் நான் இந்த பக்கம் நிக்கணும், முத்து இந்த பாயிண்ட் வந்து பேசியிருப்பாரு. அப்ப அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேம் அணுகுறாரு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆலன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேமை பாக்குறாரு. அதாவது கிட்டத்தட்ட நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த மாதிரி தீனா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து அது ஓட்டின் அடிப்படையினால வெளியே போறதுனாலையும் பிளஸ் வந்து அவர் டவுன் போயிட்டு மேல டவுனே போகாதனாலையும் உங்களுக்கு அது அன்ஃபேரா தெரியலன்றது அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அந்த பாயிண்ட் வச்சுட்டீங்க. திரும்ப நானே சொல்லிட்டேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அப்படி வேற மாதிரி பாக்குறேன். ஏன்னா தீபக் அவருக்கு என்ன தேவை, மக்கள் தான் தேவை, அந்த மக்கள் அட்டைன்மெண்ட், ஏன்னா அந்த பாயிண்ட் அப்பயே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆன பிறகு அதை திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணி திரும்ப அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அதை வேற மாதிரி போறதுன்றது எனக்கு தெரியல. நான் இப்பவும் சொல்றேன், தீபக் வெளியே போனது இங்க போட்ட உழைப்பை போட்ட மக்கள்ல தீபக் வந்து அதுல பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ வந்து ஒரு வீக்குக்கு முன்னாடி ஃபினாலே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய முழு தகுதி இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் அங்க வெளியே போறாருன்னா என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அது அன்ஃபேரா தான் தெரியுது. இங்க ஓட்டின் அடிப்படையில நீங்க ஃபேர்னு எடுத்துக்கிட்டா எனக்கு நல்ல பிளேயரை வந்து அதுதான் சொல்ல வரேன். நான் அதை முடிச்சிடறேன். ஓட்டின் அடிப்படையில நீங்க ஃபேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஓட்டின் அடிப்படையில பேஸ் பண்ணி நீங்க ஃபேர்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளேயே நான் வரல. இங்க யார் இந்த வீட்டுக்குள்ள அதிக உழைப்பு போட்டு இந்த கேமுக்காக முழுக்க தீபக்குடைய கேம்ல நான் அதுதான் நான் குறிப்பிடும் போது நான் சொன்னேன், டாஸ்க்ல முழுக்க டாஸ்க் பேஸ் ரயானா சொல்றாங்க. ரயானை விட அங்க டாஸ்க்ல இறங்கி விளையாடின ஒரு நபர் வந்து அதுதான் அந்த நிகழ்வுகளே குறிப்பிட்டு நான் சொன்னேன்.
ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்கா இருக்கட்டும், இது அப்புறம் அங்கேயே ஒரு ஸ்கூல் ஹை டாஸ்கா மொமெண்ட் இருக்கட்டும், வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த சொல்றேன். கேப்டன்சி ப்ரோ விஷயமா இருக்கட்டும். ஸோ பல்வேறு செங்கலோ இப்ப நீங்க செங்கல் சொன்னீங்க செங்கலோ செங்கலா செங்கல் செங்கலா டாஸ்க் ப்ரோ. அது செங்கலா டாஸ்க் இருக்கட்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தையும் வந்து சொன்னீங்க இல்லைங்க, அவர் வந்து நிறைய அவருக்கு கோவம் வரும், டாமினேட்டிங்கா இருக்காரு, அதை வந்து வெளிக்கொண்டாம அவர் வெளிப்படுத்தாம அந்த விஷயத்தை வந்து ஹைட் பண்ணி விளையாடிட்டாருன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்குல்ல. அல்ல அந்த நீங்க குறிப்பிட்டதுனால நான் அதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அப்படி இருக்கட்டுமே, அப்படி இருக்கட்டும். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் அப்படி இருக்கிறாருல, அந்த மாதிரி அவர் இருக்கிறாருன்னு வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க, இல்ல நான் பாக்குறேன், இல்ல வேற யாராவது பாக்குறாங்க, என் தீபக் ஃபேனா கூட பாக்கட்டுமே, அதை யார் வெளியே கொண்டு வந்து விளையாடி இருக்கணும்? அவரை யார் அஃபென்சிவ் மோட்ல போய் அட்டாக் பண்ணிருக்கணும்? அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தானே. ஏன் பண்ணல அந்த ஹவுஸ்மேட்ஸ்? அப்பயே ஒரு சில பேர் பண்ண முயற்சி பண்ணாங்க, திரும்ப ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு, கவுண்டர் பண்ணாரு. இப்ப ரீசெண்டா இவங்க பண்ணிருப்பாங்க அதை, சௌந்தர்யா வந்து தீபக் வந்து சேஃப் கேம் மேல வந்து நீங்க இது பண்ண நீங்க விளையாடுனீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க சௌந்தர்யா. திரும்ப உடனே கவுண்டர் கொடுத்திருப்பாரு, மூஞ்சிலே அடிச்சிருப்பாரு திரும்ப சௌந்தர்யாவை. அப்படியே சௌந்தர்யா திரும்ப கவுண்டர் பண்ண வைக்க வேண்டியது தானே, ஏன் வைக்கல? அது ஹவுஸ்மேட் இவர் பிரச்சனையா? அது ஹவுஸ்மேட் பிரச்சனை. அவர் டிஃபென்சிவ் மோட்ல விளையாடுன்றது, நான் ஒரு பேர் சம்பாரிச்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சாரி, மக்களை சம்பாரிச்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவரோட கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பிக் பாஸ் அவர் அப்படி பாக்குறாரு. அது எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவருக்கு எனக்கு இந்த கேம்ல எனக்கு என்ன தேவை, கேரி ஃபார்வர்ட், நான் இதை எப்படி எடுத்துட்டு வெளியே போக போறேன், அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாரு. அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன பார்க்கவும் வைக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நான் பாக்குறேன். அவ்வளவுதானே தவிர்த்து இந்த ஆர்குமெண்ட்குள்ள போயிட்டு அவரை வந்து இது இப்படி அப்படி அவ்வளவு எல்லாம் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கேம் அழகா கொண்டு போய் எந்த விதமான பெருசா நெகட்டிவுமே இல்லாம அழகா வெளியே போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு லைஃப்ல இத்தனை வருஷம் அவர் போராடின அந்த லைஃப் வந்து இந்த 41 வயசுல அவரு இத்தனை போராட்டங்கள் மத்தியில இவ்வளவு பெரிய மக்கள் அவர் அழகா சம்பாரிச்சு வெளியே போனது, எல்லா ஃபேண்டமும் இன்னைக்கு வந்து அவரை, ஈவன் சௌந்தர்யா ஃபேண்டமா இருக்கட்டும், எல்லா ஃபேண்டமே அவர் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு தூக்கி கொண்டாடுறது மகிழ்ச்சியா இருக்கு. அது ரொம்ப பாசிட்டிவா நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ இதோட இந்த டிபேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் போனதுல என்ன அன்பேர்னா, இந்த டாப் 5ல வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அவர் போனதால ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன், ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ தீபக் தவிர்த்து வேற யாராவது எலிமினேட் ஆயிருந்தா கூட அந்த ஃபேண்டம் மட்டும் தான் வருத்தப்பட்டு இருப்பாங்க. இப்ப தீபக் வெளியே போனதுனால மொத்த ஃபேண்டமும் வருத்தப்படுறாங்கன்னா அது தீபக்ன்ற ஒரு நபரால தான் வந்து மொத்த ஃபேண்டமே வருத்தப்படுறாங்க. அது சௌந்தர்யா ஃபேண்டமா இருக்கட்டும், ஜாக்லின் ஃபேண்டமா இருக்கட்டும், முத்து ஃபேண்டமா இருக்கட்டும், அவர் சம்பாரிச்ச பேர் அந்த மாதிரி. சோ அதை நான் பினிஷிங்ல அதை சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். சோ நன்றி. அடுத்து நீங்க கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குது, பேசுங்க. இல்ல ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க மைண்ட்ல ஒவ்வொரு பீப்புளுக்கு லைக் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் சுபா வந்து சொன்னாங்க, நீங்க அவர் என்கிட்ட ரூடா அந்த மாதிரி டேலண்டா இல்லை அப்படின்னு. அதுக்கும் உமனுங்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ அது ரொம்ப தவறா இருந்துச்சு, அதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் ரொம்ப நேரமா போகுது. ஒரு ரவுண்டு ஆமா, ஷாலினியும் செனாஸும் ரொம்ப நேரம் எனக்கு தெரிஞ்சு நான் வரதுக்கு முன்னாடி இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரகதீஷ் அவங்களாம் ரொம்ப நேரமா தூக்கி இருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா நீங்க பேசுங்க ப்ரோ. திரும்பி ஷாலினி இருக்கீங்களாமா? அதே மாதிரி பேசி முடிச்சிட்டீங்கன்னா கீழே இறங்கிருங்க. ஏன்னா நிறைய ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் இருக்கு. திரும்பி ஏதோ பாயிண்ட் பேசணும்னா திரும்பி ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் கொடுத்து திரும்பி வாங்க, பிரச்சனை இல்லை. ஷாலினி இருக்கீங்களா? இருக்கேன். ஆக்சுவலா நான் ஒரு பேசிட்டு இருந்தப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண நினைக்கிறேன். இப்ப எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணதே காமிக்கல. சோ ஓகேமா, ஓகே. செனாஸ் நீங்க சொல்லுங்க, அப்புறம் பிரகதீஷ் ப்ரோ பேசட்டும். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சாரி. ஓகே, நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸை கூட மறந்துட்டு வேற ஏதோ டிபேட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. மேபி இந்த லேட்டஸ்ட் தீனதயாளுக்கு ஒன்று சொல்லிட்டு மீதி நான் வந்து சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸை சொல்லிட்டு நானுமே ஸ்பீக்கர்லேருந்து கிளம்பிடுறேன். ஸோ ஒன்று என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் எங்களுக்கு இங்கே ஒரு லேடிஸ் பார்ட்டி யூஎஸில் நடந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 160 மெம்பர்ஸு. அதில் என்ன டிபேட்டே போச்சு தெரியுமா? டாப்பிக்கே வந்துட்டு யார் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து வின் பண்ணுவாங்க, ஐ மீன் ஹூஸ் இன் டாப் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதில் நிறைய பேர் சொன்னது என்னன்னா தீபக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்கே, அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இவங்க 2 பேர்ல இல்லைனாலும் ஜாக்லின் வின் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேட்கவே இல்லை. ஓ, நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, ஷெனாஸ் பேசிட்டு இருக்காங்க. கீழே போயிட்டு வரேங்க. ஓகே ஓகே, அது பார்த்தேன். சுபா அவரை ரெக்வெஸ்ட் கொடுத்துறேன், அவரை எடுத்துருங்க. ஓகே ப்ரோ. எனக்கு சுபா ஐடியா காமிக்கல, நான் கீழே போயிட்டு வரேங்க. ஓகே. ஸோ இதை சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னீங்கன்னா யார் லீஸ்ட்னு கேட்டாங்க தெரியுமா? அதுல எல்லாரும் சொன்னது வந்து விஷால் நேமா சொன்னாங்க. ஏன்னா அது யாருக்குமே சொல்றேன், எவ்வளோ நிறைய பேர்
ஆக்சுவலி 90% பீப்பிள் வந்துட்டு விஷால தான் சொன்னாங்க. ஸோ அதையும் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, தீபக் ஆர் விஷால்ன்னு பார்க்கும்போது, கண்டிப்பா தீபக் இஸ் லைக் டாப் பிரியாரிட்டி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் லைக் ஃபீமேல் வெர்ஷன் அண்ட் சப்போர்ட் சொல்றேன் நானு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லா ஃபேண்டமும் யாரோ இப்ப சொன்னாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. எல்லாருக்குமே சே தான் சொன்னாரு இல்லையா? டாப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வந்து தீபக். அதே மாதிரி தான் வெளிலயும், உள்ளயும் சரி, எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, இன்னொன்னு வந்துட்டு எல்லா ஃபேண்டம்ஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தீபக்கோடது அந்த அன்ஃபேர்ன்றது கண்டிப்பா எல்லாருமே பேசியிருக்காங்க. சொல்ற மாரி ஒரு ஃபேண்டம் மட்டும் வந்துட்டு அவங்களோட கண்டஸ்டன்ட் போயிட்டா அன்ஃபேர்ன்னு சொல்லாம, எல்லா இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே அன்ஃபேர்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, அது கேம். நீங்க சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எனக்குமே அந்த தீபக்கோட ஆட்டிட்யூட் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இவரு ஹோஸ்ட் கிட்ட இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஆனா, அவரோட கிராஃப் அந்த 4த் வீக்கோ என்னவோ வந்து ஏறிடுச்சு இல்லையா? அப்பதான் வந்துட்டு அவரோட ஆம். ஃபேண்டாம்ஸும் சரி, நெறைய பேருக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சது. எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுமே எல்லாருமே பெர்ஸ்பெக்டிவ்மே சேஞ்ச் ஓப்பன் ப ஒ ஒரு ஹை ஓப்பனரா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து அந்த செகண்ட் ப்ரோமோ ஒண்ணு பார்த்தேன். ஆ முத்துக்குமார போட்டு அடிக்கிறது. அது எனக்கு எப்படி தெரியல ஆலன். நீங்க போய் உள்ள போய் பார்த்துருக்கீங்க. அது எனக்கு எப்படி வெளியில வரும்னு தெரியல. ஆனா எனக்கு ப்ரோமோ கன்டென்ட்டா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட ரெசல்யூஷன் இருக்கும் இல்லையா? அது என்னோடது. எனக்கு என்ன வேணுமோ நான் அத தான் யோசிப்பேன். சரிங்களா? எனக்கு எது கரெக்ட்டோ, நான் என்ன மாத்திக்கணும்னு நெனைக்கிறேனோ, அத தான் நான் மாத்திப்பேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற இருக்கும். உங்களுக்கு வேற இருக்கும். ஸோ அந்த ரெசல்யூஷன்ல வந்துட்டு நீங்க வந்து உள்ள வந்துட்டு இத பண்ணக்கூடாது. இத தான் பண்ணணுன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் புட்டிங் லைக் போக்கிங் சம்ஒன் லைக் ஹிட்டிங் ஆன் அ ஹெட். அந்த மாதிரி நான் பார்க்குறேன் எனக்கு. எனக்கு எப்படி எனக்கு வரலன்னு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் லைக் யூசுவலி ஐல் பி வாட்சிங் த ப்ரோமோ ரைட். ஆக்சுவலா எனக்கு அத பார்த்தவொடனே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா என்னோட ரெசல்யூஷன் எனக்கு எப்படி வேணுமோ நான் தான் பண்ணுவேன். சரிங்களா? அத வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்பவுமே ஒருத்தர போட்டு பிரஷர் பண்ணி, ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது விஜிஎஸ் அடிக்கடி எனக்கு பண்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன்லி ஃபார் ஃபியூ கண்டெஸ்டன்ட். நாட் ஃபார் எவ்ரிஒன். யூ ஆர் சூப்பர் பயாஸ் டூ எவ்ரிஒன். ஆக்சுவலி பயாஸ் டூ அதர் தென் 2 அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னுமே என்னன்னா, ஃபைனல் வீக் வந்துருச்சு. இந்த ஃபைனல் வீக்ல வந்துட்டு இன்னும் இருக்க போது 5 டேஸ். நம்ம எந்த சீசன்லயுமே இல்லாம, எந்த 7 சீசன்ஸ்லயும் இல்லாம, இந்த 8 சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ல கூட ஒருத்தர நம்ம போட்டு அடிக்கணும்னா, சில பேர் வந்துட்டு அ எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் என்னன்னா, 1 ஹவர்ஸ் வீக்கெண்ட்ஸ் எபிசோட் மட்டும் தான் பார்ப்பாங்க. அண்ட் ப்ரோமோ மட்டும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் லைக் வொர்க் ஆர் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தா, இது என்னடாதுன்ற மாதிரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்மே சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு இதையும் சொல்லணும்னு இருந்தேன் நானு. அண்ட் பவித்ரா இட்ஸ் லைக் ஸ்டேபிள் கண்டெஸ்டன்ட் பட் நாட் ஃபிட் ஃபார் ஃபினாலே. ஸோ அதையும் சொல்லணும்னு இருக்கேன் நானு. சூப்பர் சனாஸ். நெக்ஸ்ட் வந்து பிரகதீஷ் ப்ரோ, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்க பேசுறீங்களா? இப்போ தீபக் வந்து நம்ம ஏன் அன்ஃபேர்னு சொல்றோம், நம்மளுக்கு வந்து எவிடென்ட்டா தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து கேம் பிளே மட்டும்தான். ஓட்டிங் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம இப்போ எது வச்சு நம்ம அந்த புரிதலை கொண்டு போனோம்னா, நம்ம கேம் பார்த்துருக்கோம். ஏன்னா அது மட்டும் தான் நம்மளால அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். அதை வச்சு நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணும்போது உள்ள இருக்க விஷாலோ பவித்ராவோ இல்லை என்ன கேட்டிங்கன்னா அருணை கூட உள்ள வச்சுக்கலாம். விஷால் பவித்ரா 2 பேரும் உள்ள, அருணை தீபக்கை உள்ள வச்சுட்டு விஷாலையும் பவித்ராவையும் கூட வெளியே அமைச்சிருக்கலாம். ஆனா இங்க பவித்ராக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பவித்ரா ஆல்ரெடி சீரியல் மூலியமா நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் எங்க அம்மாட்ட கேட்டேன்னா, "டேய் அந்த பொண்ணடா பண்ணுது, அது பாட்டு இருக்கு, சாப்பிடுது, எல்லார்ட்டையும் நல்லா தான்டா பேசுது, அந்த பொண்ணு ஏன்டா வெளியே அனுப்புன்ற மாதிரி கேட்கறாங்க." ஸோ பவித்ரா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட கேரக்டர் சில பேர் பிடிச்சிருக்கலாம், அவங்க கேம் பிளே பிடிக்கலனாலும் அவங்க கேரக்டர் சில அட்மையர் பண்ணி சில பேர் ஓட் போட்டுருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது ஓட் போட்டாங்க இல்லையா. நம்ம எவிடென்ட்டா இப்ப கேம் வச்சு பார்த்தோம்னா கேம் படி பவித்ரா வந்து இருக்கக்கூடாதுதான். ஆனா நம்ம ஒரு ஆடியன்ஸ்க்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் போய் நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சாதான் நம்மளுக்கு அது புரியும். ஸோ பவித்ரா வந்து கேரக்டரா சில ஆடியன்ஸ் அட்மையர் பண்ணியிருப்பாங்க. தீபக் வந்து இப்போ தீபக் ஓப்பனா சொல்லணும்னா அவரை பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டா நினைச்சா ஒரு க்ரௌட் வந்து வெரி மினிமல் தான். ஆனா நீங்க எல்லா ஃபேண்டம் கிட்ட போய் கேட்டீங்கன்னா தீபக் ஒரு செகண்ட் ஃபேவரட். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேவரட் இருந்த க்ரௌட் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ தீபக் வந்து எங்க போய் கேட்டாலும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முத்து பிடிக்கும், ஜாக்லின் பிடிக்கும்,
சௌந்தர்யா பிடிக்கும், அடுத்து யார் பிடிக்கும், அடுத்து எல்லாரும் தீபக்கை தான் சொல்றாங்க. ஸோ தீபக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டா இருக்கிற க்ரௌட் வந்து என்ன பொறுத்தவரை கொஞ்சம் மினிமலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனா கேம் படி பார்த்தா அன்ஃபேர் தான் தீபக் எவிக்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ் வந்து சொல்றீங்க. அதுல எங்கேயுமே வந்து விஷாலோ இல்ல பவித்ராவோ வரவே இல்லை. எந்த சாய்ஸுக்குமே வரல. ஆனா அவங்க வந்திருக்காங்கிறது தான் நாங்க சொல்றோமே ஒழிய அதை தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்ட் தான். முத்து ஃபேண்டம்க்கும் சரி, இவங்களுக்கும் சரி, ஜாக்லின் சௌந்தர்யாக்கெல்லாம் செகண்ட் சாய்ஸ்னு பாத்தீங்கன்னா தீபக். ஆனா பவித்ராவோ இல்ல விஜய் விஷாலோ வந்து எந்த சாய்ஸ்லயுமே அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஃபேண்டம்க்கு பாத்தீங்கன்னா விஷால பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்கள ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்படி இதுல இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல சொல்லுங்க இன்னொரு சார். விஷயம் என்னன்னா சேவிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி இந்த சீசன்ல வந்துட்டு எதையுமே நம்ம பார்க்கல. ஸோ சேவிங் ஆர்டர்னு ஒண்ணு வச்சிருந்தா இப்ப தீபக் போடுற எஃபர்ட்டுக்கு ஏன் அவர் லாஸ்டா சேவ் ஆகுறாரு, இவருக்கு இன்னும் நம்ம ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது இல்லாத காரணத்தினாலதான் இவருக்கு ஃபேன்ஸ் அவரை ஹைப் பண்ணி இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு போல அப்படின்னே நிறைய பேர் நம்பிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த 14th வீக்ல ஒரு இது பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து ஒரு இது பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல வந்து நிறைய வந்து ஆஹ் இது வந்து ஓட்டு வந்து நிறைய பிரிச்சு விட்டுட்டாங்கங்க. அது வந்து கலைச்சு விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப விஷாலோட மேட்டர்லாம் இங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. 15th வீக்ல வந்தா கூட, லாஸ்ட் ஃபைனல் வீக் வந்தா கூட எல்லாரும் பேசிட்டு போவாங்களே ஒழிய இப்படி ஒரு சண்டை இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்கிற ஓட்டை தான் ரொம்ப கலைச்சு விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதனால கூட இவருக்கு ஓட்டு கம்மியா நீங்க ஓட்டுன்னு இதுல பேசிஸ்ல சொன்னீங்க. ஏன்னா அது நம்ம யாருமே பார்க்கல. அதுக்கு எந்த ப்ரூஃபும் நம்மள்ட்ட கிடையாது. ஓட்டு கம்மியா இருக்குங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ அதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேணா விஷாலுக்கு கொஞ்சம் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அழுதாரு. எல்லாரும் வந்து அவரை தான் வந்து தர்ஷிகாவோட மேட்டருக்கும் அன்ஷிதா மேட்டருக்கும் அவரை தான் இது பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதனால அவருக்கு ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். பட் கண்டிப்பா பவித்ராவோட இவருக்கு வந்து தீபக்கு வந்து ஓட்டு கம்மியா இருக்க சான்ஸே இல்லைங்க. இல்ல மேம், அதுதான் நான் இப்ப சொன்னேன். இப்ப நீங்க போய் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட போய் கேளுங்களேன். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டே ஒரு அம்மாவோ அந்த மாதிரி யாரோ அவங்க கிட்ட கேளுங்களேன், பவித்ரா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லைங்க, அவங்க சிம்பிளா சொல்லுவாங்க, அந்த பொண்ணு ஒரு கேரக்டரா எனக்கு பிடிக்கும், அந்த பொண்ணு யாரு வம்புக்கும் போறது இல்ல, அவ நீங்க பாத்து அவங்கள்ட்டே கேட்டு பாருங்களேன். பிரகதீஷ் ப்ரோ தீபக்கு பிடிக்குமா பவித்ரா பிடிக்குமான்னு கேட்டு பாருங்களேன். இல்ல இல்ல மேம், இப்ப நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? இப்ப பவித்ரா வந்து ஆல்ரெடி சீரியல் மூலியமா ஒரு ஃபெமிலியரான ஒரு ரீச் இருக்கு அவங்களுக்கு. ஏங்க அதுல இவரு அதுக்கு முன்னாடி இருந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காருங்க. அவர் டிடில சீரியல் இல்ல ஸ்டார்ட் மேம், பண்ணதுல இருந்து நடிச்சிட்டு இல்ல இருக்காருங்க. மேம், நீங்க சொல்றது கரெக்ட் மேம். ஆனா இப்ப நீங்க தீபக் வந்து ரீசெண்டா வந்து ரீச்ல இருக்காரு. ஆனா ரீசெண்டா யார் ரீச்ல இருக்கோ கண்டிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமா தமிழும் இருக்கு சரஸ்வதி இப்பதாங்க முடிஞ்சுச்சு. மேம். அதை விட ஹிட்டான சீரியல் வந்து தென்றல் வந்து அதோட ஹிட்டான சீரியல் அது மேம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஐயா சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லவா? எங்க வீட்டுல சீரியல் பாக்குறவங்க இருக்காங்க. இந்த பிரச்சனை வரும்யா. நான் சொல்லவா? இந்த பிரச்சனை வரும், இந்த ரிமோட் சண்டை வரும். அதனால இந்த ஓடிடி ஃபுல்லா மாத்தி நான் வேற ஒரு இடத்துல மாட்டி வச்சிருக்கேன். என்கிட்ட கேளுங்க. எது பிரைம் டைம்ல இருந்துச்சு, எது செகண்ட் டைம்ல இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லுவேன். மத்தியான சீரியல்ல அதெல்லாம் வந்தாருங்க பேசினா அப்புறம் பவித்ரா. அது அவர் வந்து நைட் காமெடி ப்ரோ சீரியல்ல சிவா ஆயிடும். ப்ரோ வந்தாருங்க. பிரைம் சிவா டைம் ப்ரோ சீரியல்ல வந்தாருங்க. இல்ல என்னங்க ப்ரோ இல்ல பேசுறீங்க ப்ரோ நீங்க? சிவா ப்ரோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ. பவித்ராக்கு வந்து சீரியல் ஃபேன்ஸ் அதிகமா, தீபக் சீரியல் ஃபேன்ஸ் அதிகமா, நீங்க ஏங்க எது? ஏங்க பவித்ரா ஆஃப்டர்நூன் ஏங்க நான் சீரியல்ல ஒண்ணு வந்தாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க ஐயா. ஐயா ஏங்க நீங்க நான் சீரியஸா நீங்க ஏங்க நான் இல்ல இல்ல பாரதி இல்ல இல்ல கண்ணம்மாவை இருங்க வரேன் மறந்துட்டீங்களே. ஐயா. இங்க பாருங்க, நீங்க எந்த சீரியலோ ஏதோ வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சீரிஸ் பாக்குறதே கூட எனக்கு ரீசெண்டா தான் பழக்கமாச்சு. இந்த தொடர்ச்சியா எனக்கு எப்படிப்பட்ட ஆள்னா, மொத்த சீரிஸும் முடிஞ்சிரும், அதை மொத்தமா உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்றவன். டெய்லி உட்காந்து இந்த சீரியலை பார்த்து இந்த பொறுமை இருக்கிற ஆள் நான் கிடையாது. ஆனா என் வீட்டுல சண்டை வரும், டிவி மேட்டர்ல சண்டை வரும், இது வருங்கிறதுக்காக நான் வேற தனியா வாங்கி வச்சு உட்காந்துருக்கேன். அதனால எந்த சீரியல் ஓடுது என்னங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு என்னன்னா, இதுக்கு நான் நான் விளக்கம் இன்னும் சொல்றேன் இப்பயே சிவா ப்ரோ. சொல்லிடுறேன். நீங்க இருங்க முடிங்க. வந்துடுறேன். இருங்க, எனக்கு வந்து தீபக்க பிக் பாஸ்ல அவர் கேம் பிளே பிடிச்சிருச்சே தவிர சீரியலுக்காக சப்போர்ட் பண்ணல. அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு மேட்டர் என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா, பவித்ரா அவங்களோட சீரியல் மத்தியானம் வரும், தீபக்கோட சீரியல் பிரைம் டைம் ஈவினிங் ஸ்லாட்ல வந்துட்டு இருந்துச்சு. இந்த மேட்டரை நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி கிளைம் பண்ணீங்கனாலும் பிரைம் டைம்ல வர சீரியல் தான். எனக்கு பேசிக்கா சொல்றேன், சின்ன வயசுல இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தனால சொல்றேன். பிரைம் இல்ல டைம் ப்ரோ, இஸ் ஈவினிங் நீங்க ஸ்லாட், சொல்றது கரெக்ட். 7 o'clock மேல இருக்க நீங்க ஸ்லாட். சொல்றது கரெக்ட் ப்ரோ. ஆனா பவித்ராக்கு வந்து 2 சீரியல் ஹிட் ப்ரோ. ஈரமான ரோஜா அந்த ஒரு சீரியல் ஹிட், தென்றல் வந்து அந்த அந்த சீரியலும் அவங்களுக்கு வந்து ஹிட். ஏங்க நான் அவர் என்ன நடிச்ச எல்லா சீரியலுமே ஹிட்டுங்க. என்ன ப்ரோ நீங்க இப்படி எல்லாம் இல்ல கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் நாங்க கம்பேர் இல்ல பண்ணுவோம் ப்ரோ. இல்ல மேம், நான் கம்பேர் பண்ணல மேம். நான் உங்களுக்கு சொல்றேன் மேம், பவித்ராக்கு எப்படி ஆடியன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஆல்ரெடி அவங்க சீரியல் மூலியமா இப்ப வரேன் ஃபேம். ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல பவித்ராவா யாருன்னு 1 hour பாக்குறவங்க தான், சரியா? நான் வந்து மிகைப்படுத்தி பேசுறேன்னு கூட நினைச்சுக்காதீங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்னால 1 hour பாக்குற ஆட்கள் இருக்காங்க. நான் இங்க லைவ்ல பார்ப்பேன், இந்த இதெல்லாம் பார்த்துட்டு 1 hour என்ன ஆச்சுன்னு இந்த ஹாட் ஸ்டார்ல போட்டு பாக்குறேன்னு பார்ப்பேன். சாப்பிடும் போதும் எனக்கு இது பண்ணும்போதும் நான் பார்க்கக்கூடிய இது உண்டு.
அதுல பவித்ரா இன்னும் உள்ள இருக்காங்களான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. யாருன்னு சொல்ல, யாராவது வந்து திட்டிட போறாங்க. பவித்ரா இன்னும் உள்ள இருக்காங்களான்னு போன வாரம் கேட்டவங்களும் இருக்காங்க. சோ அதனால சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு மேட்டர் தான் முடிஞ்சிருச்சு. எனக்கு அன்ஃபேரா தெரியுது, நிறைய பேருக்கு அன்ஃபேரா தெரியுது. ப்ரோ அதுக்கு நானும் நீங்க ப்ரோ ஃபர்தர் நானும் ரீசன்ஸ் அன்பேர் தான் ப்ரோ சொல்றேன். கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல தீபக் எவிக்ஷன் அன்பேர் தான். ஆனா நம்ம ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஏங்க ஒரே ஒரு மேட்டர் தாங்க. இங்க மேட்டர் இருங்க வரேன். இப்ப நான் இவர் தீனா பிரதர்ட்ட சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். இதனால இவருக்கு கிடைச்சது, அதனால அது கிடைச்சதுங்கிறது கரெக்டான மேட்ரு. நான் அதை இல்லன்னே சொல்லல. அங்க மேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்தரா பேசும்போது ஒன்னு தீபக்கை புட் டவுன் பண்ண போயிருவோம், இல்ல பவித்ராவை புட் டவுன் பண்ண போயிருவோம். நான் ஆலன்ட்டியும் அதே தான் சொன்னேன். பவித்ரா ஃபேன்ஸ்ல சில பேர் பவித்ரா இருப்ப வந்து இவங்க அன்ஃபேர்னு சொல்றது வந்து எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் அங்க டவுன் பிளே பண்ண பார்த்தாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு பாப்போம்னு சொல்லி. அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஏங்க நான் திரும்ப சில பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நான் நக்கல் அடிச்சனாலும் நல்லா இருக்காது, சொல்லிக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இது அன்ஃபேர். யாரோட இவரோட இருப்புல யாரு இருக்கா அப்படிங்கிறத நாங்க அவ்வளவா பேசல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். சோ எய்தர் நீங்க யாரை புட் டவுன் பண்ண முடியும்னா தீபக் ஒன்னு புட் டவுன் பண்ற மாதிரி போவோம், இல்ல பவித்ரா புட் டவுன் பண்ற மாதிரி போகலாம், இல்ல விஷால புட் டவுன் பண்ற மாதிரி போவோம். என்னைய பொறுத்த வரைக்கும் இவர் விளையாண்ட கேமுக்கு அந்த 5 பேர்ல இருக்க வேண்டிய ஒரு ஆளு. அவ்வளவுதான். யாரு பிளேஸ் அப்படின்னு நாம டிபேட் பண்ணோம்னா ஒரு ஆளை போட்டு அடிச்சு உட்கார மட்டம் தட்டி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் பேசணும்னா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் ப்ரோ நான் புட் டவுன் பண்ண யாரையும் சொல்லல ப்ரோ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபேன் பேஸ் இப்படி இருக்கலாமேன்றதான் நான் சொன்னேனே காண்டி, அது உண்மைன்னு நான் சொல்லல. புட் டவுன் பண்ணி அவருக்கு ஏங்க நான் ஒன்னே ஒண்ணுதாங்க ஏங்க நம்ம திரும்ப சரி நாம நீங்க வந்துட்டோம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், சிம்பிள். பீப்புள் ஹூ ஹாஸ் பின் நான் வந்து இன்செப்ஷன் ஆஃப் டிவில இருந்தே இருக்கேங்க. இந்த டிடி இருக்கிற காலகட்டத்துல நான் இருந்தது இல்ல. சன் டிவி சீரியல் வந்த டைமிங்ல இருந்து எனக்கு விவரம் தெரியுங்க. சரிங்களா? நான் சொல்றேன், அது பிரைம் டைம் சீரியல்னா எந்த இதுலயுமே ஈவினிங்க்கு மேல வர சீரியல் தான் பிரைம் டைம் சீரியல். இப்பவும் வந்து பிரைம் டைம் சீரியல் வந்து இந்த முத்து மீனான்னு ஒரு சீரியல் போதா இப்போ அடிக்கடி கேட்டுட்டு இருப்பேன் விஜய் டிவில. அதுதான் பிரைம் டைம் சீரியல். அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல தமிழும் சரஸ்வதியும் அந்த சீரியலுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இருந்துச்சு அது அவர் சீரியல். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், பிரைம் டைம் சீரியல்ல போச்சு. நீங்க சொல்ற மாதிரி பவித்ராக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பவித்ராவோட சீரியல் பிரைம் டைம்ல போயிட்டு இருந்திருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான்ஹாசன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க பேசுங்க நான்ஹாசன். இல்ல நான் கேட்குறேன். நானும் ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும். பட் நான் இப்போ ஒரு சின்ன ஒர்க்ல இருக்கேன். மற்றவங்க பேச நான் பேசுறேன். ஓகே 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 ஹாசன். இஎம்கே பேசுங்க இஎம்கே. சிவா ப்ரோ, நம்ம இது ஸ்பேஸ் போட்டிருக்காங்களா? சிவா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இது இருக்கேன் சொல்லுங்க. ஃபேண்டம் ஸ்பேஸ் போட்டிருக்காங்களா என்ன தீபக்? தெரியலங்க, எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நான் இங்கதான் பாத்துட்டு இருந்தேன். நான் வேற வேலையா இருந்தேன். ஓகே ஓகே. இஎம்கே நீங்க பேசுங்க. இல்ல நான் அந்த அடுத்த ஸ்பீக்கர் போங்க, நான் அந்த டிராவல்ல இருக்கேன். ஸ்பீக்கர் பேசி ஓகேங்க ஓகே. சுதர்சன் இருக்கீங்களா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க சுதர்சன். பாலாஜி ப்ரோ இருக்கீங்க, யார் பேசினாலும் ஓகே. நான் பேசட்டுமா? பேசுங்க பாலாஜி. ஓகே. ஹாய் சுபா. இப்போ சண்டே எபிசோடு இன்னும் வரல. பட் ஆனால் ஆல்ரெடி ஆலன் நேற்று பேசும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சொன்னார். இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இந்த சாட்டர்டே எபிசோட் ஆகட்டும் சண்டே எபிசோட் ஆகட்டும் ரெண்டுமே ஃபுல்லாக வந்து மேக்கர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா பொட்டிக்காக தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அருணுக்கு ஓட்டு கம்மியாக இருந்து எடுத்திருக்கலாம். ஆனால் தீபக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டேலண்ட் அவருக்கு தெரியும். நாம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க மாட்டோங்கிறது ஓரளவுக்கு அவரால் ஸ்மெல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை போய் கடைசி நிமிஷத்துல போய் பொட்டி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தீபக்கை எடுத்துருக்கலாம். இது என்னுடைய ஒப்பீனியன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் தப்புன்னு அப்புறம் பேசலாம். ஸோ அவரை அவுட் பண்ணணுங்கிறதுக்காக அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ அருண் அவுட்டு, தீபக் அவுட்டு. இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிறது ஜாக்லின், முத்துக்குமரன், ரயான். இவங்க 3 பேரும் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஹோப் இருக்கு, நம்ம வந்து ஸ்டேஜ் ஏறுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹோப் இருக்கு. ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறது சௌந்தர்யா, விஜய் விஷால், பவித்ரா. இதுல சௌந்தர்யா ஏதாவது பொட்டி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி இந்த 1 வீக்கா பிஆர் போட்டு அடிச்சதுனாலேயே அவங்க டவுன் ஆனதுனாலேயே எங்க பொட்டி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்ப விஜேஎஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து இல்ல நீயும் ஜெயிக்கலாங்கிற மாதிரி அவங்க மைண்டை மாத்துறதுக்காக தான் இந்த 2 நாளும்
சௌந்தர்யாக்கு ஆதரவா போயிருக்கோன்னு தோணுது. ஸோ இப்ப இருக்கிற சௌந்தர்யாக்கு இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்க பொட்டி எடுப்பாங்களான்னா மறுபடியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சனிக்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்ப வந்து அவங்க எடுப்பாங்களான்னா டவுட் தான். ஸோ மிச்சம் இருக்கிறது விஜய் விஷால் அண்ட் பவித்ரா. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் படி விஜய் டிவி விஜய் விஷாலுக்கு பொட்டி எடுக்கணுங்கிறதுக்காகவே விஜய் விஷால் ஆர் பவித்ரா, இதுலயும் பவித்ராவை எப்படி கழிச்சுடுவாங்களா இல்ல பவித்ராக்கு பொட்டி போகணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 2 பேத்துக்கு தான் பொட்டி போகணும், இல்ல இந்த 2 பேத்துல யாரோ ஒருத்தருக்கு தான் பொட்டி போகணும்ட்டு விஜய் டிவி ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாரத்தை கொண்டு போயிருக்காங்கன்னு என்னுடைய தாட். மேபி ஐ மே ரைட், ஐ மே ராங். உங்க கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆலன் ப்ரோ. ஆலன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இத ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னொரு விஷயம் ஆட் ஆனா அடுத்த 8 பேர் வந்து நெக்ஸ்ட் வீக் வருவாங்கங்கிற மாதிரி எல்லாத்தையும் கெஸ் போயிட்டு இருக்கு. வந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா தர்ஷிகா விஜய் விஷால் மேட்ரு சப்புன்னு தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது வெடிச்சதுன்னா இதுக்கு அப்படிலாம் ஒண்ணும் பேசிட முடியாது ப்ரோ. அவங்க என்ன அவங்க சட்டையை பிடிச்சி நீ எப்படி என்ன ஏமா அந்த மாதிரி எல்லாம் அவர் எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லையே. இது நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் தெளிவுபடுத்தினாரு. அதான் சொல்றேன். பேச முடியுது பேச முடியலங்கிறது அடுத்த விஷயங்க. ஒரு சின்ன ஒரு இப்ப எப்படி விஜய் விஷால் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சாரு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அது பேச மாட்டாங்க தர்ஷிகான்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க இன்ஸ்டா போஸ்ட் போட்டிருக்காங்க தெளிவா. பேச மாட்டாங்க ப்ரோ. யாருமே போய் சட்டையெல்லாம் பிடிச்சி எல்லாம் கேட்க மாட்டாங்க ப்ரோ. அது சரிங்களா? அங்க அது மாதிரி பண்ணவும் முடியாது. சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலைங்க. அன்ஷிதாவும் சேர்ந்து போறாங்க, அன்ஷிதா தர்ஷிகா 2 பேரும் போறாங்க. ஏதாவது ஒரு சின்ன மனசுதாபம் வந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய லெவல்ல சண்டைலாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் அவர் ஒரு மனசு உடைஞ்சு இந்த கவின் நடந்தது பாத்தீங்களா அந்த மாதிரி நடக்கிறதுக்காக இவங்க கொண்டு போறாங்களோ. கவின் கடைசியில பெட்டியை கொண்டு போனாங்க பாத்தீங்களா, எதனால பெட்டி கொண்டு போனாங்க? ஒரு லாஸ்ட்லி ஆஃப் ஃபெயிலியர் சம்திங் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து விஜய் விஷாலுக்கு அதே மாதிரி நடந்து பெட்டியை வந்து அவர் தூக்கிட்டு போவாரு அப்படிங்கிற எண்ணத்துல டெலிவிஷன் கொண்டு போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒன்னும் பெரிய லெவல்ல டமால் டுமில் தான் நடக்க போறது இல்ல, சம்திங் இல்ல. அப்படியே மிஸ் ஆனாலும் இது பவித்ராக்கு பெட்டி போகும், இந்த 2 பேத்துக்கு தான் பெட்டி போகும். அதுக்காக தான் இந்த 2 நாள் ஷோ நடக்குது. அர்ச்சனா நீங்க இருக்கீங்களா? அர்ச்சனா இருக்கேன் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா உங்களை ஆளையே காணோம். ஆமா 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 நல்லா நடுவுல பெரிய பிரேக்ல போயிட்டு வந்துட்டீங்க போலவே. ஆமா நம்ம ஃபுல்லா லைவ் பாக்குறதுனால அப்படியே கேப் விட்டாச்சு. ஸ்பேஸ்ல எல்லாம் வரீங்களாமா? நான் எங்கேயுமே ஸ்பேஸ்ல பார்த்த மாதிரி இல்ல. நீங்க வரீங்களா ஸ்பேஸ்க்கு? அதான் சிஸ்டர் லைவ் பாக்குறதுனால நான் வரதே இல்ல ஆக்சுவலா. ஓகே ஓகேடா. ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க இந்த தடவை? எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் டேல இருந்தே ஜாக்லின் தான் பிடிக்கும். சூப்பருங்க. சப்போர்ட் பண்றேன்ட்டு இல்ல, ஆக்சுவலா அவங்க வந்துட்டு டிசர்வ் அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கும் நிறைய பேர் பிடிக்கும். பட் அவங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்பவே தகுதியான ஒரு ஆள்னா அவங்கதான் ஆக்சுவலா சொல்லணும்னா. அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் டே வந்தது வந்தானே ஏன் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு கொஸ்டின் கேட்டு இப்ப யாருப்பா அது இந்த பொண்ணு டக்குன்னு கேக்குது. தெரியும் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க 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 ஃபேம் தான் தெரியும் ஆல்ரெடி. பட் இருந்தாலும் பரவாயில்லப்பா கொஸ்டின் கேக்குறாங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு பிடிச்சது. அப்ப இருந்தே ஒருத்தர் கேட்டாரு, யாராச்சும் நினைச்சீங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே இல்ல 3வது வாரமே வந்துட்டு இந்த லெவல்ல ஜாக்லின் வருவாங்களா அப்படின்னு தெரியுமா யாருக்காச்சு? இப்பதான் அவங்க ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இருக்கணும், ஒரு growth இருக்கணும். ஃபர்ஸ்டே வந்துட்டு பெரிய ஆளா பெருசா வந்துட்டு அப்புறம் கம்மியாகிறது குறையிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே சரி இவங்க என்ன பண்றாங்க, இவங்க பண்ணது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா போச்சு, மைனஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்க அந்த பொண்ணுன்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் போகுது. அப்புறம் அப்படியே பாசிட்டிவா மாத்துறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த பொண்ணு கப்பு டிராஃபி வாங்குதோ இல்லையோ ஒரு பாசிட்டிவா மாத்திட்டு போறது அப்படின்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. மத்தவங்க எல்லாம் சொல்றதை விட அந்த பொண்ணையும் தன்னைத்தானே வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணா அவங்களுக்கு பிடிக்குமோ, ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்கும்ன்ற மாதிரி அவங்க ஒரு ஹோஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே யோசிச்சு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு ஒரு நாளும் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
அதுதான் தேவை ஆக்சுவலா. சும்மா நம்ம டிவி ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது என்னடா இது இவங்க சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க தூங்குறாங்க இத மட்டும் இப்படி உட்காந்துட்டு இருக்கவங்க யார் பாப்பா ஆக்சுவலா. மக்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கிறதானே பிடிக்கும். சுவாரஸ்யம்னு அதுக்குன்னு சண்டை போடணும்ட்டு இல்ல, ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்ததுல வந்துட்டு இந்த பொண்ணும் இவங்களும் ஒருத்தவங்க. சோ அதனால வந்துட்டு வெல் டிசர்வ் அப்படின்னு சொல்லலாம். இதையே வந்துட்டு எப்படி யோசிக்கலாம், என்ன மாதிரி கோணத்துல யோசிக்கலாம், எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாம், எப்படி சினிமேட்டிக்கா டிராமாட்டிக்கா வந்துட்டு மக்கள் பார்ப்பாங்களா, ஒரு படம் பார்த்த எஃபெக்ட் ஃபீல் கொடுக்கற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறது வந்துட்டு அவங்க அந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. அதை விட நிறைய ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணு. அது வேணா சொல்லலாம், பயங்கரமா ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்த ஷோல வந்துட்டு இப்போ இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு சிஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலா இப்போ அதான் ஃபைனல்ஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்போ ஜாக் வெர்சஸ் முத்து தான், அவ்வளவுதான். அது கட் அண்ட் கிளியரா தெரியுது. அது ஹைப் ஏத்தி சௌந்தர்யா கொண்டு வராங்க. எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் நல்ல ஏஞ்சல், அப்ப அந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கள், புனித ஆத்மாக்கள் அப்படின்ற மாதிரி நல்ல பேர் எடுத்து வெளியில அனுப்பிச்சுடுறாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாரையுமே கெட்ட பேர் பண்ணி அனுப்பக்கூடாதுன்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் சௌந்தர்யாவை கணக்குலயே எடுத்துக்கல. சோ வந்துட்டு ஜாக் வெர்சஸ் முத்து இப்ப எப்படி ஓட்டிங் தான் எனக்கு நான் யோசிக்கிறது வந்து அதுதான். எப்படியும் ஒரு செகண்ட் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஓட்டிங், அது தெரியுது. பட் இந்த வீக் இப்போ அவங்க எவிக்ட் ஆனாங்களே அருண் தீபக், அவரு எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்துட்டு எவிக்ட் ஆயிருந்தா அவரோட ஓட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்குமோ அப்படியெல்லாம் யோசிக்கிறேன் நானு. ஆனா அர்ச்சனா ஒரே ஒரு டவுட்டு, நீங்க இது சௌந்தர்யாவை எதுக்காக புனித ஆத்மாக்களா மாத்தணும்? மத்தவங்க எல்லாம் எனக்கு புரியுது, மத்தவங்க எல்லாத்துக்குமே டவுன் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் இருந்தது. சௌந்தர்யா மட்டும் சொல்லல, எல்லாருமே பொதுவா சொல்றேன். உங்களுக்கு ஆனா புரியுதா? அவங்க இந்த 2 எல்லாருமே நாள் சௌந்தர்யாவை எதுக்காக இந்த 2 நாள் சௌந்தர்யாவை எதுக்காக வந்து புனித ஆத்மாவா மாத்தணும்? ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவங்க எல்லாருமே கனெக்டட் தான். எல்லாருக்குமே தெரியுது அவங்க எல்லாமே ஒரு விஜய் டிவி அப்படின்ற அந்த ஒரு கனெக்ட்ல தான் இருக்காங்க. சௌந்தர்யாவும் அவங்களும் கனெக்டட் தான் ஆக்சுவலா. பிளஸ் இன்னொருத்தரும் இருக்காரு, ஓகேவா? சோ இப்படி எல்லாம் எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். சோ ஒயிட் வாஷ் பண்றது வந்துட்டு நீடட் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுறாங்கல்ல. அப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம பசங்க அப்படின்னா நல்ல பேர் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணி தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படிதான் பண்றாங்க, அது நல்லாவே தெரியுது. ஆமாங்க அர்ச்சனா, எல்லாத்தையுமே வந்து ஒயிட் வாஷ் பண்றாங்க. அது ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு தடவையும் போறவங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் முன்னாடி, அது இந்த சீசன்ல ரொம்ப நல்லாவே பண்றாங்க. ஆனா சௌந்தர்யாக்கு ஒயிட் வாஷ் அடிக்கணுங்கிற அவசியமே இல்லையே. அவங்க ஆல்ரெடி வந்து எந்த விதமான கெட்ட பேரு பெருசா வந்து வீட்டுல இல்ல. அவங்களுக்கு சொல்ல போனா அப்படியே வருவாங்க. அவங்களோட மேபி வெளியில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியில நடக்கலாம், ஆக்சுவலா manipulations நடக்கலாம். ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஒரு சில நார்மல் பப்ளிக் அவங்களே பாத்தீங்கன்னா அது அவங்க தப்பு இல்லையே, அது அவங்க தப்பு இல்ல. பட் ஆனா இங்க ஒயிட் வாஷ் சௌந்தர்யாக்கு பண்ணது எனக்கு என்னமோ அவங்க ஹோப் விட்டுட்டாங்க. ஆக்சுவலா எங்க பண போட்டி எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி தான் என்னுடைய ஃபீல். அததான் நீங்க வரதுக்கு முன்னாடி நான் அதான் பேசிட்டு இருந்தேன். தெரியுது ப்ரோ, அதான் ப்ரோ. எப்படி வேணாலும் இருக்கட்டும் ப்ரோ, வெரி சிம்பிள். எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி விஷாலுமே வந்துட்டு இந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணி கொண்டு வரது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி பாசிட்டிவா கொண்டு போய் தான் எல்லாரும் பினிஷ் பண்ணும். அது பாருங்களேன், க்ளோஷர் வந்துட்டு அந்த மாதிரி என் பண்ணி இவங்க அனுப்புறாங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் டிவி அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு, அவங்க அதை பாக்கணும்ல. அதுதான் நான் பாக்குறது. இப்போ எனக்கு வந்துட்டு ஓட்டு தான் இப்ப ஜாக்கா முத்துவா அப்படின்னு வந்து நிக்குது. எனக்கு முத்து ஓகே தான், பட் ஸ்டில் இருந்தாலும் ஜாக்லின் கிடைக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். இது சும்மா அர்ச்சனா ஆக்சுவலா வந்து நான் வந்து முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். என்ன எனக்கு என்ன பிரச்சனை, நானும் வந்து ஜாக்லின் ஃபேன் தான். ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள, நம்ம ஜாக்லின் ஃபேன் நம்மள மாதிரி யாராவது நம்மள இந்த ட்விட்டர் இதெல்லாம் விட்டுருங்க, யூடியூப் எல்லாம் விட்டுருங்க, நான் வந்து ரூரல் இங்க உள்ளதான் நான் உள்ள போய் சரி ஒவ்வொரு யாராவது கேட்போம், யாராவது பார்க்கறவங்கள்ட்ட கேட்போம். நான் சில பேர்லாம் கேட்டேன், அவங்கள்ட்ட எல்லாம் வந்து யார்கிட்டமே எனக்கு அவங்க என்ன திருப்பி கேட்பாங்க, நீங்க முத்துக்குமார் ஃபேன் தான் என்ன கேட்பாங்க. நான் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் யார் ஃபேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு சில பேர் பவித்ரா ஃபேன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து அப்ப வந்து முன்னாடி வந்து அன்ஷிதா ஃபேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா முத்துக்குமாருங்கிற பேர் நான் மேக்சிமம் கேட்டதே இல்லை.
நான் ஜாக்லின் ஃபேன், நானும் அதே மாதிரி 2 பேர் ஜாக்லின் ஃபேன் நானும் கேட்டதில்லை. ஆனா நான் ஜாக்லின் ஃபேன், நிறைய பேர் ஜாக்லின் ஃபேன் சொல்ற மாதிரி இந்த முத்துக்குமாருங்கிற விஷயம், ஜாக்லின்ங்கிற விஷயம், இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்க மாதிரி தான் எனக்கு படுது. நான் ஜென்ரலா பார்க்கும்போது, இப்ப சில ஒப்பீனியன் மக்கள்கிட்ட போய் கேட்கும் போதோ இல்ல சில பேர் பாக்குறவங்கள்ட்ட கேட்கும் போது, நான் சொல்றது கொஞ்சம் கிராமம் உள்ள ஏரியா, நான் சொல்றது ரூரல் ஏரியா சொல்றேன், அர்பன் சொல்லல. அந்த மாதிரி அவளை கேட்கும் போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா ஏதோ முத்துக்குமாருக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்க மாதிரியும் ஜாக்லின் கம்மியா இருக்க மாதிரியுமே ஒரு கண்ணோட்டம் இருக்கு. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, அது உண்மையா இல்ல பொய்யா, இல்ல உண்மையுமே ரொம்ப அதிகமா எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப குழப்பமாவே இருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு தெரியல. ஆனா அபிஷியல் ஓட்டிங் பத்தி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெருசா ப்ரோ நான் சொல்லட்டுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ நான் சொல்லட்டுமா? இல்ல நான் வந்து இப்போ வந்து நான் இருக்கிறது மதுரை ப்ரோ. மதுரைனா முத்துக்குமார் ஊரு இங்க இருந்து கிட்டதான், கொஞ்சம் சிவகங்கை கிட்டதான். எனக்கு இங்க தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டியில எப்படி அவங்க சௌந்தர்யாவுக்கு சொல்றாங்களோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முத்துக்குமரனுக்கு இது சௌந்தர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு, இங்க நான் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்றேன். அந்த பீப்புள்ஸுக்குலாம் இது அவங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா ஒன்லி வந்து யூடியூப் தான். இன்ஸ்டாகிராம் கூட அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. ட்விட்டர்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது இல்லத்தரசிகள், ஓகேவா? அம்மா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்க தெரியும் மதுரைனா உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் இந்த தமிழ் அந்த மாதிரி இருக்கிறதுல நான் விசாரிச்சு பார்த்து நான் கேட்பேன். நான் சும்மா அப்படியே இதுல கேட்பேன். நான் ஒரு ஏரியா எங்க ஏரியாலயே கேட்பேன். பார்த்தா முத்துக்குமரனே கொண்டாடுவாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி. இப்போ ஜாக்லின் நான் வந்து மத்தவங்க இவங்கதான் ஜெயிக்கணும், இவங்கதான் டிசர்வ் அப்படின்னு இவங்க அர்ச்சனா சிஸ்டர் சொல்றாங்கல்ல, அவங்க ஒப்பீனியன்ல ஜாக்லின் டிசர்வ் இருக்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ல முத்துக்குமரன் டிசர்வ் மாதிரி இருக்கும். அதுக்குன்னு மத்தவங்க தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. என்ன கேட்டாலுமே நான் இவங்க 2 பேருக்கு யாரு இருந்தாலும் ஓகே. இப்ப இவங்க முத்து இருந்தாலும் அப்படின்னு இழுத்தாங்கல்ல, அதே மாதிரிதான் எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆக்சுவலி ஓகே, நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்றேன். அவங்க டேலண்டட் பர்சன் தான், நான் இல்லைன்னு சொல்லல ப்ரோ. யாரோ டிராவல் பண்றாங்க, கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறீங்களா? மியூட் போட்டுக்கோங்க ப்ரோ. ஆக்சுவலா சுபா வந்து வெளியில போயிட்டாங்க, அவங்கதான் கோ ஹோஸ்டா இருந்தாங்க. ஆலனை காணோம். லிசனர்ல தான் இப்ப இருக்கிறாங்க. சரி சரி ப்ரோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு முத்துக்குமரன் நான் ஒரு அஸ் அ பர்சன் எனக்கு பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஏன் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சேன்னா அதுக்கு நான் சொல்றேன், ரீசன் சொல்றேன். இவரு இல்ல மேடம், இல்ல சிம்பிளா நான் சிம்பிள் மேட்டர் தான். உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஜாக்லினா பிடிக்கும், எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல முத்துக்குமரன் பிடிக்கும், அவ்வளவுதான். தப்பு இல்ல ப்ரோ. பட் நான் ஏன் அப்படி யோசிச்சேன்றத சொல்லிடுறேன். நானு சிம்பிள் என்னன்னா, ஒரு 4 வாரத்துக்குள்ளாரே ஒரு மாதிரி டிசைட் ஆகி வைல்ட் கார்டுல உள்ள வந்தாங்க பாத்தீங்களா? அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இவரை ரொம்ப பாசிட்டிவா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அப்பயே ஓரளவுக்கு பிக்ஸ் ஆகுது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் கிளாப்ஸும் வருது, பிக்ஸ் ஆகுது. நீங்க அப்புறம் சௌந்தர்யா லீடிங்ல இருக்காங்க, முத்துக்குமரன் இவருதான் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. இந்த 2 விஷயமும் வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு ஒரு மாதிரி பதிஞ்சிருது, ரெஜிஸ்டர் ஆயிடுது ஆக்சுவலா. சோ அந்த ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் ஃபுல்லா முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில இதுல எல்லாம் வந்துட்டு அவர் சைலண்டா இருந்தாரு. கேட்டா அவர் வந்துட்டு இல்ல மேடம், அது பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் அது வந்துட்டு அப்சர்வேஷன் மோடுன்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. இருங்க, அந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன்னா, இங்க பாருங்க, நீங்க அப்சர்வேஷன் மோடுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் அப்படி நடுவுல அப்படி இருந்தாரு. அப்புறம் இந்த கேப்டன்சிக்கு அப்புறமேல அவரு ஒருவேளை அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் வெளியில வந்திருப்பாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அததான் அவங்களும் சொல்றாங்க, அவங்க வெளில வந்திருப்பாங்க. அது பண்ணாம 14-15 வாரமும் கன்சிஸ்டன்டா விளையாடி வந்திருக்க ஜாக்லின் என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ஏன்னா அன்னைக்கே ரோஸ்ட் வாங்குறாங்க, அடுத்த நாள் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நாள்
மேக்சிமம் ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அதாவது ஆக்சுவலா ஒரு இருங்க, ஆடியன்ஸா நான் நீங்க பாக்குறேன் இப்ப ப்ரோ. இல்ல இல்ல நீங்க பாலாஜி இப்ப ப்ரோ, இல்ல இல்ல ப்ரோ பாலாஜி ப்ரோ, அவங்க முடிச்சுக்கிட்டோம் முடிச்சிடறேன், வெயிட் முடிச்சுக்கிட்டோம் பண்ணுங்க. முடிச்சுக்கிட்டோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபுல்லா கேட்டுருங்க ப்ரோ. நான் தப்பா எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபுல்லா கேட்டுருங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்தது சொல்றேன். எனக்கு என்னோட புரிதல்ல நான் சொல்றேன். ஒரு நடுவுல வந்துட்டு ஒரு மாதிரி சரி நம்ம சைலண்டா இருந்து அடுத்த அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் நடுவுல வந்தது அவருக்கு கொஞ்சம். நான் அஸ் ஆடியன்ஸா நான் உட்காந்து டிவி பார்க்கும்போது நீ என்ன பர்ஃபார்ம் பண்றீங்க, கண்டஸ்டன்ட் என்ன பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நான் பார்ப்பேன். நீ 24 hours லைவ்ல நீங்க அவ்வளோக்கு வரல, சரி விடுங்க. 1 hour எபிசோட்ல வர்றது மாதிரி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வருது இல்லையா, அது நம்ம பார்க்கணும். ஏன்னா 1 hour எபிசோடு பாக்குறவங்க ரொம்ப ஜாஸ்தி. சோ அதுல வந்துட்டு யார் அதிகமா வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். இங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஜாக்லின் தான் எடுத்துக்கிட்டாங்க, சௌந்தர்யா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்றனாலதான் அவங்கள காமிக்கிறாங்க அப்படின்றது அது ஒண்ணு இருக்குல்ல. மத்தவங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கண்டென்ட் பண்றாங்க. அந்த 10 பேர் கண்டென்ட் பண்றதுல இவங்க பெட்டர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி ஒரு 4 கண்டென்ட் தூக்கி உள்ள போடுறாங்க இந்த 1 மணி நேரம் எபிசோட்ல. அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்ல. அப்போ நீ ஒரு நாளும் அப்படின்றது வந்துட்டு நீ அந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஸ்ட்ராங்கா ஒரு நாளும் நாளைக்கு நம்ம எலிமினேட் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா இல்லாம இருந்திருந்தா வெளியில போயிருப்பாருன்னு சொல்றீங்க. அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃபைன். நீங்க அப்படி நெகட்டிவா எடுக்கிறீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாம சண்டை போடாம இருக்கலாம், ஓகே. என்டர்டைன்மெண்டா சுவாரஸ்யமா மக்களை வச்சுக்கலாமே, சிரிக்க வைக்கிறதுல தப்பு இல்லையே. நீங்க அந்த ஒரு நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு பெருசா தெரியல. அப்படியே நடுவுல அப்படியே ஆஃப் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே போகுது. அப்படியே லிட்டரலா அந்த தொழிலாளர்கள் அந்த மாதிரி இதுல எல்லாம் அங்கங்க பேசுறது அவரோடது அதிகமா இருக்கு. அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஒரு டாஸ்கையும் வந்துட்டு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாரு, அப்சர்வ் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்குமே கண்டஸ்டன்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பிக் பாஸுக்கு முன்னாடி இவரு பதில் சொல்லிடுறாரு. எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்ட். ஆனா இந்த எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதுல வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ஜாக்லின் சூப்பர் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இவ்வளவுதான். மத்தபடி அவரு என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கும் ஜாக்லின் பிடிக்கும், முத்துக்குமரனும் பிடிக்கும். 2 பேத்துல யார் வந்தாலும் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. இவங்க 2 பேத்துமே நான் 50-50 தான் நான் வச்சிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா அது வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும். இந்த வீக் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒருத்தரை மட்டும் ரோஸ்ட் பண்ணாம மத்த எல்லாரையும் பண்ணும்போது அது தப்பு. அது அன்ஃபேரா இருக்குல்ல ப்ரோ. எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருங்க, அது அவர் தப்பா? ஒரு நிமிஷம். அதே மாதிரி இது லாஸ்ட் வீக். சோ வந்துட்டு 2 ஃபேவரட் 3 ஃபேவரட்னு இனிமேட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல நீங்க ஸ்டாண்ட் எடுத்துதான் ஆகணும். திருப்பியும் நம்ம வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்காம இங்க அங்க இதுக்கு முன்னாடி நானுமே என்னோட ஃபேவரட்ஸ் 3 4 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தவங்க தான். இதுக்கு மேல இருந்துட்டு அப்படி இல்ல நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க முத்துக்குமரன் எந்த அளவுக்கு தவறு பண்ணிருக்காங்க, அவர் வந்து கேம் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஜாக்லினும் பல தவறுகள் பண்ணிருக்காங்க தான். அவங்களும் இவங்க ஒரு விதமான தவறுகள் பண்ணிருக்காங்க. முத்துக்குமரன் எங்க புரியுதா இல்லைங்க உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லட்டா, தப்பு பண்றாங்க இவங்க சரி பண்றாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெளிவா பாருங்க, தெளிவா கேளுங்க நான் என்ன சொன்னேன்னு. அது ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணாதாங்க தெரியுங்க. ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் பண்ணாதாங்க தப்பாக்க சரியானே தெரியும். எதுவுமே நான் 3 வாரம் பண்ண மாட்டேன், நான் அப்சர்வேஷன் மூட்ல இருக்குன்னு ஜாக்லின் இருந்ததுனால இந்நேரம் அவங்க வெளில இருந்திருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப். அப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், பட் இங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜாக்லின் விளையாடுற விளையாட்டுக்கு அப்சர்வேஷன் மோடுக்கு போனா வெளியில வந்துருவாங்க. முத்துக்குமரன் விளையாடுற விளையாட்டுக்கு அப்சர்வேஷன் போகலன்னா வெளியில வந்திருப்பாரு. சரி ப்ரோ, அப்படி இல்ல. தப்பு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, நான் நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா முத்துக்குமரனோட மைண்ட்ல இருக்கிறது முத்துக்குமரன் மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. சரியா? இத பத்தி ஆர்குமெண்டே வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபைனல் யாரு ஜெயிப்பா, இவங்களுக்கு ஓட்டிங் போகணும், இவ்வளவுதான். ஆக்சுவலி இதுதான் விஷயமே, இவ்வளவுதான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் பெட்டர் அப்படின்றதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். ஓகே சிஸ்டர், நான் பேசட்டுமா? பேசுங்க ப்ரோ. அதான் இப்போ இப்போ சாலினி சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் 2 ஃபேவரட் 3 ஃபேவரட்லாம் இதுக்கப்புறம் இந்த வீக்ல எல்லாம் இருக்க முடியாது. அவங்க ஃபேவரட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். அது ஆப்ஷனே கிடையாது.
இப்போ எனக்கு வந்து முத்துக்குமரனை எதுக்கு பிடிச்சிருக்குன்னா, எனக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இதுக்கு முன்னாடி ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் நடந்தது. இவங்களுக்கு அந்த சீரியல்ல இருக்கு இந்த சீரியல்ல இருக்குன்ட்டு. முத்துக்குமரன் சீரியல் எதுவுமே கிடையாது, பிரேம்லே கிடையாது. அவர் வந்து என்னது இவங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த சௌந்தர்யா அவார்டு ஃபங்க்ஷனுக்குலாம் இவர் ஆங்கரா இருந்து அவங்களுக்கு அவார்டு கொடு அந்த இதுலதான் இருந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம தூக்கிட்டு ப்ரோ வந்துட்டா அது ஒரு ஏத்த நிமிஷம். இறக்கமா இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த டாபிக் உள்ள சீரியல் அது இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது ஃபுல்லா பிக் பாஸ் கரெக்ட் ஆடியன்ஸே வேற. கரெக்ட் பிக் கரெக்ட் பாஸ் அதான் ஆடியன்ஸ் அதான் வேற. நான் சொல்றேன். எனக்கு இதுக்கு அது முன்னாடி தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அது தேவையில்லைன்னு நான் ப்ரோ சொல்றேன். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பேசவே பண்ணிட்டு நம்ம வேணாம் வேற ப்ரோ. டாபிக். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரையும் கணக்கு போடலாம் ப்ரோ. தீபக் ப்ரோல இருந்து ஜாக்லின்ல இருந்து எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா அவங்க கூட இல்ல ஒரு இல்ல 3 வருஷம் சிஸ்டர் கேப் சிஸ்டர் தான். ஆக்சுவலா நான் ஜாக்லின் மட்டும் நீங்க இல் பாருங்க, சோசியல் மீடியா அவங்க எடுத்து பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, அதான் போஸ்ட் கூட சொல்றேன். இருக்காது. இல்ல எல்லாருமே கேப் இதுக்கு தான். இ- ஃபாலோயர்ஸ் எல்லாம் இப்ப ஜாக்லின்க்கெல்லாம் இப்பதான் வந்து அப்படி ஜாக்லின் கிடையாது. இல்ல ஞாபகத்துக்கே இல்ல வருது ஆக்சுவலி. ஒரே நிமிஷம் நீங்க ஒரே நிமிஷம். நீங்க இப்படி எல்லாம் அந்த ஆர்குமெண்ட் இல்ல நான் அந்த ஆர்குமெண்டே வேஸ்ட்னு நான் சொன்னேன். நான் அந்த ஆர்குமெண்ட கொண்டு வரல. அதெல்லாம் ஐயா இங்க அது ஸ்கிப் அது பாக்காதீங்கன்னு ரொம்ப நான் சொல்ல முடிஞ்சு. அது வரேன். ரொம்ப நேரம் ஆச்சு. அது ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல ஸோ இல்ல நீங்க திருப்பி கொண்டு இல்ல இல்ல வந்தீங்கன்னா திருப்பி யாராவது வந்து அதுக்கு டிபெண்ட் ஓகே பண்ணுவாங்க. ஓகே அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே இல்ல 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 நான் இல்ல நான் அததான் நான் நான் சொல்றேன். வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஏதோ சொல்ல வந்தாரா, அதுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ண வந்தேன். ஏன்னா ஓகே ஏன் ஓகே வந்து அவங்க டிசர்வ், ஜாக்லின் வந்து எதுக்கு டிசர்வ்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். பிளஸ் வந்துட்டு அவங்க வின் பண்ணா எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான் சிம்பிள். ஏன்னா ஓகே மத்தவங்க ஓகே எல்லாம் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய அன்ஃபேர் நடந்துச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யார கேள்வி கேட்கணுமோ அவங்கள எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு மிஸ் பண்ணிருப்பாரு. இந்த சீசனுடைய மைனஸ் வந்துட்டு நான் அதுவா பாக்குறேன். நான் ஆஸ் அ ஹோஸ்டா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ், அதாவது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்லாம் இருக்கும்போது கூட கேர்ள்ஸ வந்துட்டு ரோஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு அவர் யோசிச்சதே கிடையாது. அதிகமா ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. தப்போ ரைட்டோ, நீ ஏன் இதை பண்ண அதை பண்ண அப்படின்றது வந்து தெளிவா கேள்வி கேட்பாப்ல. ஆனா அந்த சைடு ஆப்போசிட் சைடுல இருக்கவங்களை வந்துட்டு அதிகமா கேள்விகள் கேட்டதே கிடையாது. தீபக் ப்ரோவா இருக்கட்டும், அருண் ப்ரோவா இருக்கட்டும், இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. தீபக் ப்ரோ எல்லாம் ஓகே எப்படி இருந்தாரு, நான் அவரை பத்தி நெகட்டிவா பேசல, எனக்கும் ஆக்சுவலி தீபக் ப்ரோ பிடிக்கும் தான். ஓகேவா? அவங்க ஏன்னா இப்ப ஒரு ஷோக்கு போய் அது ஒரு சேஞ்ச் காமிச்சிருக்காங்கல்ல, அது அது ஓகே எனக்கு ஓகே ரொம்பவே புரியுது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. இல்ல நான் பேசிக்கிட்டுமா? ஓகே இல்ல அதான் பேசட்டுமா? இந்த ஷோவோட டிராபேக்கா நான் அதான் பாக்குறேன். ஏன்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க ஓகே ஹைலைட் பண்ணி நீங்க பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வீக்கெண்ட் எல்லாம் சுவாரஸ்யமா போயிருக்கும், டிஆர்பி ஓகே எகிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் அப்பா கரெக்டா கேள்வி கேட்கிறாருப்பா, இவங்க தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கறாங்க, பாய்ஸ் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கறாங்க, அப்படி வந்திருக்கும், சுவாரஸ்யமா போயிருந்திருக்கும். ஓகே இதனுடைய டவுனே என்ன தெரியுமா, என்னப்பா அது அப்படி ஒரு சைடா போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சைடாவே போயிட்டு இருந்துச்சுல்ல, அது ஒரு பெரிய மைனஸா ஓகே போயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே நான் சரி அப்படிதான் நான் பேசுறேன். பாக்குறேன். சொல்லுங்க. ஓகே ஓகே இல்ல ஐயா ஒரு நிமிஷம். ஐயா ஒரு நிமிஷம். ஹோஸ்ட் எங்கேயா போனாங்க? ஆமாங்க, அவங்க அவங்க 2 பேரும் இல்லாம ரொம்ப நம்ம நேரமா ஆளையே காணோம். இல்ல கோ ஹோஸ்ட் சுபா வந்து கீழே தான் இருக்காங்க, அவங்களால கோ ஹோஸ்ட் ஆக முடியாது. அவர் அப்ப ஒண்ணு ஆலன் ப்ரோக்கு யாராவது மெசேஜ் பண்ணி சுபா சிஸ்டரையாவது மேல வர வைக்கலாம். அவர் எங்க போனாரு? யாருமே இல்லாம இந்த ஸ்பேஸ் போயிட்டு இருக்கே. பக்குனால 2 பேத்தையும் வெளியே தூக்கி போட்டிருக்கு. அதான் மெசேஜ் இப்பதான் வந்துச்சு. 2 பேத்தையுமே வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது வெறும் ரூமுக்குள்ள நம்ம மட்டும் கத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறோம். ப்ரோ ஓகே பேசட்டுமா? போத் co-host got kicked out due to bugன்னு சொல்லிருங்க ப்ரோ. பேசுவோம், அப்படியே டாபிக் வெளியிலயே மாத்தி உட்காந்துட்டு விடுங்க. ஜாலியா இருக்க அப்படியே போது நாங்க ஆனா பேசிட்டு இருக்கிறோம். சுபா பாருங்களா சிஸ்டர் வந்து இருக்காங்களா இல்லையா? ஸ்பீக்கர் உட்கார்ந்த பாவத்துக்கு ஸ்பீக்கர்ல இதுக்கு தான் நான் ஸ்பீக்கர்ல உட்காந்து இப்ப என்னைய ஹோஸ்ட் பண்ண சொல்றாங்க. சரி, நான் ஓகே ஹசன் ஓகே பேசுறேன். இப்போ மெசேஜ் பண்ணி என்னைய ஹோஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, டாபிக் மாத்தி விடுங்க. அப்படியே ஓகே முடிஞ்சா ரொம்ப பேசட்டுமா ப்ரோ? ஜாக்லின் ஃபேன் ஸ்பேஸ் மாதிரி போகுது. சரி சரிங்க, பேசட்டுமா? ஓகே. யாரு பேசுறீங்க? இஎம்கே எம்கே பேசுங்க. எம்கே சொல்லுங்க. ஓகே இப்போ இது என்னன்னா இல்ல இல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஆலன் டிபேட்டாவே வந்துட்டாருன்னு போய்கிட்டே நினைக்கிறேன். இருக்கு. ஆலன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கோச்சிக்காதீங்க. ஓகே. இருங்க நான் ஏர்போர்ட் வந்து ஒரு விஷயமா நான் ஸ்பேஸ் இப்ப என் பண்றேன். சரியா? நம்ம ஷோ முடிஞ்ச உடனே திருப்பி போடலாம். ஓகேவா? ஷோர். ஆலன் ப்ரோ நான் பேசவே இல்ல. நீங்க பாட்டுக்கு போறீங்களே இப்படி. ஷாலினி கோச்சிக்காதீங்க. இங்க பாருங்க, நான் வந்து 10 மினிட்ஸ் நினைச்சேன். ஆனா ஏர்போர்ட்ல வந்து எல்லாம் முடிச்சு கிளம்புறாங்க. டைம் ஆல்ரெடி ஓகே ஓகேவா?
நான் வந்து ஒரு ஓகே நான் ப்ரோ. ஷோ ஓகே. முடிஞ்ச அப்புறம் போடுறேன். ஓகே, கோச்சிக்காதீங்க. ஓகே. இல்ல யாருக்காவது இல்ல பேச அலன் ப்ரோ. வாய்ப்பு கிடைக்கலன்னா கோச்சிக்காதீங்க. நான் திரும்ப ஸ்பேஸ் போடும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரேன். எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே.